இந்த 7ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான சிவப்பிரகாசம் என்கின்ற ஞானசாஸ்திர வகுப்பினை நாம் சிந்திக்க தொடங்கி இருக்கிறோம். இதில் சென்ற வகுப்பு வரைக்கும் சென்ற வகுப்பு தான் தொடக்க வகுப்பு, அதனை தொடங்கி ஒரு 3 பாடல் பார்த்துருக்கோமா? சரி, காப்போட சேர்த்து 5 பாடல் பார்த்துருக்குறோம். இந்த முருகர் துதி பார்த்தாச்சு. அந்த பாடல்கள்லாம் சந்தேகம் ஒன்றும் இல்லையா? அடுத்த பாடல் போகலாமா? இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடல், அதாவது இந்த பாயிரம் என்கின்ற பகுதி பாருங்க. இந்த சிவப்பிரகாசத்தில் மொத்தம் 12 பாடல் பாயிரம். தொன்மையவாம் எனும் அவையும்னு ஒரு பாட்டு 12ஆவதாக இருக்கும் பாருங்க. அந்த பாட்டு வரைக்கும் பாயிரம் பகுதி. இந்த நூலுடைய இந்த நூலை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய அறிஞர்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள்னா, அது அவர்களுடைய கருத்து தான். சிவஞான போதத்தில் இருக்கக்கூடிய 12 சூத்திரங்களுக்கு ஏற்ப 12 பாடல்களாக இந்த பாயிரத்தை வகுத்து கொடுத்திருக்கிறார் என்கின்ற ஒரு கருத்தை சொல்கிறார்கள். அதற்கேற்ப அந்த சூத்திரத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூத்திரத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை இவர் ஒவ்வொரு பாடலில் சொல்லியிருக்கிறார் என்பது போல அவர்கள் தொடர்புபடுத்தி சிந்திக்கிறார்கள். அது அவர்களுடைய சூழ்நிலை தான். அது முழுக்க அப்படியே அதை நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா அப்படி ஒரு சிந்தனை இருப்பதாக நமக்கு உமாவிஸ்வாச்சாரியர் அங்கே குறிப்பிடலை. அதனால் நாம் அப்படி ஒரு செய்தி இருக்குங்கிறத குறிப்பிடுறேன். இந்த 12 பாடல்களையும் சிவஞான போதத்தில் இருக்கக்கூடிய 12 சூத்திரங்களுக்குரிய ஒரு நேர்பொருள் அதை ஒட்டி அமைத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது மாதிரி ஒரு சிந்தனை இருக்கு. அந்த வகையிலே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த 5வது பாடல் இந்த குரு பரம்பரையை பற்றிய செய்தியை கொடுக்கிறார். 4வது பாடல் வரைக்கும் முருகப்பெருமானை துதித்திருக்கிறார். அதனால் முருகப்பெருமானுக்கு அடுத்து ஒரு குரு பரம்பரையை துதிக்கிறார். குரு பரம்பரை என்பது நந்தம் குருமரபுக்கு எல்லாம் முதல் குருநாதன் என்று சொல்லக்கூடியவராகிய நந்தியம்பெருமானை குறிக்கும். முதல்ல அவர்கிட்ட இருந்து தான் இந்த பரம்பரை உண்டாகிறது. நம்ம யாரை குருநாதர் என்று சொன்னாலும் கூட அந்த குருநாதர்களுக்கெல்லாம் குருநாதராக தலைவனாக நந்தியம்பெருமானை வீட்டிருக்கிறார். அதனால தான் நந்தம் குருமரபுக்கு எல்லாம் முதற் குருநாதன் என்று சேக்கிழார் சுவாமிகள் குறித்திருக்கிறாங்க. அதே மாதிரி நங்கள் நாதனாம் நந்தி தவம் செய்து பொங்கு நீடருள் எய்திய பொற்பது செங்கையாளர் கங்கை வேணி கணக்கை மலர்வது செங்கையாளர் ஐயாரும் திகழ்வதுன்னு திருவையார் பற்றி நம்ம சேக்கிழார் பெரிய புராணத்தில் பார்க்குறோம். அங்கும் நங்கள் நாதனாம் நந்தி தவம் செய்தார் என்று சொல்லுகிறார்கள். அந்த நந்தி தவம் செய்த திருவையாறில் தான் அவர் செய்த தவத்தினாலே அவருக்கு இந்த குருநாதர் என்கின்ற அணுக்க தொண்டர் என்கின்ற முதல் சீடர் என்கின்ற ஒரு பெருமை கிடைக்கிறதுன்னு பார்க்கிறோம். அந்த பெருமான் தொடங்கி நந்தியம்பெருமான் தொடங்கி இவருடைய பரம்பரை உமாவதி சிவாச்சாரியர் வரைக்கும் அந்த குரு சந்தான பரம்பரை என்ன என்பதை இவர் தான் காட்டுகிறார். அதாவது நாம் சிவஞான போதத்தில் மெய்கண்டாரை பார்க்கிறோம். அவர் அருணந்தி பெருமானை பற்றி சொல்லவில்லை. நம்ம சித்தியாரில் மெய்கண்டாரை பார்ப்போம், இவர் அருணந்தி பெருமான் பார்த்துருப்போம். சரிதானே? அதற்கு பிறகு நாம் சந்தானக்குறவர்கள் என்று 4 வரை வைத்துக் கொள்கிறோம் இல்லையா? சமயக்குறவர்கள் என்று நாம் 4 வரை வச்சுக்கிறோம் இல்லையா? ஞானசம்பந்த பெருமானார், அப்பர் சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மணிவாசக பெருமான் என்ற அந்த தொடர்பு. இவங்க 4 பேர் தனித்தனி தான். இவங்க 4 பேருக்கும் எந்த நேரடி சம்பந்தம் 2 பேருக்கு இருக்கு. மற்றவர்களை அவங்க ஒரு பரம்பரை தொடர்ச்சியாக நாம் சொல்வதில்லை. இப்போ ஞானசம்பந்தருடைய சீடராக அப்பர் சுவாமியை சொல்லிட முடியாது, அப்பர் சுவாமியுடைய சீடராக ஞானசம்பந்தரை சொல்லிட முடியாது. இவர்கள் இருவருடைய சீடராக பரம்பரை தொடர்ச்சி இருப்பதாக சுந்தரமூர்த்தி சொல்லிட முடியாது. 4ஆவதாக மணிவாசகர் இருக்கிறார் என்பதனால அவரை 4ஆவதாக வந்தவர்னு சொல்லிட முடியாது. விளக்கப்படுத்தீங்களா? ஸோ ஆனால் இந்த நம்ம சந்தான பரம்பரை என்கின்ற இந்த லிஸ்ட் அவுட்டில், இந்த வகைப்பாட்டில் இவங்க 4 பேருமே ஒரு பரம்பரை தொடர்ச்சியோடு இருக்கிறார்கள். என்ன பேசுகிறேன்னு புரியுது அவங்களுக்கு? சந்தான பரம்பரையில் இவங்க 4 பேருமே ஒரு பரம்பரை தொடர்ச்சியால் அறியப்படும். நம்மளால் இப்போ மைகண்டாருக்கு இது ஒரு பரம்பரையாக அவர் காலத்தை அறியப்பட்டிருக்காது. அருணந்தி பெருமானுடைய காலகட்டத்தில் இது ஒரு பரம்பரையாக அப்போ அறியப்பட்டிருக்காது. இது ஒரு பரம்பரையாக வகுத்து காட்டுவது உமாவதி பெருமான் தான். விளக்கம் புரியுதுங்களா? ஏன்? ஆமாம், உமாவதி பெருமான் தான் இந்த பாடலில் தான் இந்த பரம்பரை தொடர்ச்சியை காட்டுகிறான். நான் எங்கேருந்து வந்தேன்னு தெரியுமா, இந்த நாலேஜ் எனக்கு எங்கேருந்து கிடைச்சது தெரியுமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய குருநாதரையும் அந்த பரம்பரைக்குள்ளே சேர்த்து சொல்லுகிறார். இப்போ நமக்கு சாஸ்திரம் அருளி செய்தவர்கள் என்று பார்க்கும் பொழுது 3 பேர் தான் இதில் இந்த பரம்பரையில் வர்றவங்க. இந்த சந்தான குறவர்கள் 4 பேரில் நமக்கு 14 சாஸ்திரத்தில் அருளி செய்தவர்கள் பார்த்தீங்கன்னா மெய்கண்டார், அருணந்தி சிவாச்சாரியார், உமாவதி சிவாச்சாரியார் தான். மறைஞான சம்பந்த அருளி செய்த நூல் எதுவும் இந்த நூலில் இல்லை, நம்ம சாஸ்திரத்தில் இல்லை. அப்படி இருக்கும்போது அவரையும் சேர்த்து நம்ம சந்தான குறவர்களாக ஏன் சொல்ல வேண்டும்? நான் கேட்குற கேள்வி புரியுதா உங்களுக்கு? ஸோ அவரை சேர்த்து சொல்ல வேண்டிய காரணம், நாம் உமாவதி பெருமானை இணைக்க வேண்டி இருக்கிறது. அவரை இணைப்பதற்காகத்தான் அந்த இடத்துல மறைஞான சம்பந்தரை நாம் வைத்துக் கொள்கிறோம். 4 அப்படின்னு வைத்துக் கொள்கிறோம். இந்த
ஃபார்மேட், இந்த அமைப்பை நமக்கு உறுதிப்படுத்துவது இந்த பாடல். இதை வைத்து கொண்டு தான் நாம் என்ன பண்ணுகிறோம், இவர் இன்னாருடைய சீடர், நான் இந்த பரம்பரையில் தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறார். இந்த பரம்பரையை உறுதிப்படுத்தி பாடிவிட்டு பிறகு தன்னுடைய குருநாதராகிய மறைஞான சம்பந்தருக்கு ஒரு தனி பாடலும் பாடியிருக்கிறார் இந்த துதியில். விளக்கம் புரியுதுங்களா? இப்போ பாட்டுக்குள்ள போலாமா? தேவர் பிரான் வளர்க்கையிலை காவல் பூண்ட திருநந்தி அவர் கணத்து ஓர் செல்வர் பாரில் பாவிய சத்திய ஞான தரிசினிகள் அடிசேர் பரஞ்சோதி மாமுனிகள் பதியா வெண்ணை மேவிய சீர் மெய்கண்ட திரளார் மாறா விரவு புகழ் அருணந்தி விரலார் செல்வத்தாவில் அருள் மறைஞான சம்பந்தர் இவர் இச்சந்தானத்து எமையாளும் தன்மையோரே என்று தன்னுடைய சந்தானத்தில் என்னை ஆளுகின்றார்கள் என்று காட்டுகிறார். சித்தியாரிலே ஒரு பாட்டு வரும், இறைவன் ஏன் உருவம் எடுத்து வர வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவன் உருவம் எடுத்து வரவில்லை என்றால் யாருக்குமே ஞானம் கிடைக்காது என்று சொல்லுகிறார். அதில் ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகில் கதிப்பவர் இல்லையாகும். நாரணன் இவரோடு சுரர்நரர் நாகர்க்கெல்லாம் சீரணி குரு சந்தான செய்தியும் சென்றிடாவே. நாரணன் முதலாயுள்ள சுரர்நரர் நாகருக்கு எல்லாம் சீரணி குரு சந்தான செய்தியும் சென்றிடாவே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு சித்தியாரில் இருக்கு. ஸோ அந்த சந்தானத்தை பற்றி சித்தியாரில் குறிப்பு இருக்கு. சந்தானம்னா என்ன? சந்தானம்னா மகன்மை பேரு அப்படின்னு அர்த்தம். குழந்தை பேருக்கு பேர் சந்தானம்னு பேர். சந்தான கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வைணவ தலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை மாதிரி கிருஷ்ணனை வச்சுருப்பாங்க. சந்தான லக்ஷ்மின்னா குழந்தை பிறக்கிறதோடைய இந்த லக்ஷ்மிங்கிறத எதை சொல்லுவோம்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய பேர்கள்லாம் லக்ஷ்மியோட அனுகிரகமாக சொல்லுவோம். தானியலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, அது மாதிரி சந்தான லக்ஷ்மி, அவ்வளோதான். சந்தானமும் நமக்கு ஒரு பேர் தானே, குழந்தை பேர் என்பது ஒரு பேர் தானே, அது அந்த லக்ஷ்மியோட அனுகிரகத்தினாலே கிடைப்பதனால அப்படி சொல்லுகிறார்கள். சந்தான கிருஷ்ணனுங்கிறது அந்த குழந்தையை தூக்கி மடியில் வைத்து கொண்டு வழிபாடு, சந்தான கிருஷ்ணனுங்கிற அந்த கிருஷ்ணர் பொம்மையை தூக்கி சிலையை தூக்கி மடியில் வைத்து கொண்டு வழிபாடு செஞ்சால் குழந்தை பேர் பிறக்கும் என்பது வைணவத்தில் நம்பிக்கை. அது இருக்கட்டும். தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் படிக்கிறோம் இல்லையா அபிராமி அந்தாதியில். அபிராமி அந்தாதியா? அபிராமி அம்மை பதிகம் அதில் தான் வருகிறது. அமுதீஸ்வர் ஒரு பாகத் அருள்வாமி அதெல்லாம் வருது, அருள்வாமி அபிராமி அப்படின்னு சொல்லி பாடுகிறார். சரி, அப்போ அந்த சந்தானம் என்பது இங்கே புத்திரப்பேரு என்று வருகிறது. நம்முடைய இந்த குரு பரம்பரை என்பது பார்த்தீங்கன்னா புத்திரப்பேரு என்பது எப்படி கிடைக்கிறதுனா உபதேச முகமாக வருகிறது. உபதேச முகமாகத்தான் ஒருத்தர் புத்திரராகிறார். இங்கே புத்திரனாகவோ புத்திரியாகவோ ஆகுவது என்பது உடல் சம்பந்தத்தினாலே தான் இல்லையா? ஆனால் இந்த குரு பரம்பரையிலே திருவடி சம்பந்தம் ஏற்படுகிறது. இங்கு ஆணும் பெண்ணும் இணைந்து சந்தானத்தை உற்று பண்ணுவார்கள். அங்கே குருநாதர் நேரடியாகவே தன்னுடைய சீடரை ஏற்றுக்கொண்டு உபதேசம் பண்ணுவதன் மூலமாகவே சந்தானத்தை உண்டு பண்ணுகிறார். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல. சரிதானே? இந்த சந்தானம் என்கின்ற செய்தியை நமக்கு இறைவனே உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார் என்பது சித்தியாரில் சொல்கிறார். காரணன் அருளாளாகில் கதிப்பவர் இல்லையாகும். நாரணன் முதலாயுள்ள சுரர்நரர் நாகர்க்கு எல்லாம், எல்லா தெய்வங்களுக்கும் எல்லா இனக்குழுக்கும் சொல்றார். நாரணன் முதலாயுள்ள, நாரணன்னா திருமால், நாரணன் முதலாய் உள்ள எல்லா தேவர்களுக்கும் அதர விட்டார. நாரணன் முதலாய் உள்ள சுரர் நரர் நாகர்க்கு எல்லாம். சுரர்னா தேவர்கள், நரர்னா மனுஷங்க, நாகர்னா பாதாள உலகத்தில் வசிக்கக்கூடியவர்கள். 3 உலகத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு கூட சீரணி குரு சந்தான செய்தியும் சென்றிடாவே என்று காட்டுகிறார். இறைவன் அருளவில்லை என்றார். சரி, இறைவன் எல்லாருக்கும் நேரடியாக அருளி செய்தார்னா, இறைவன் நந்தியம் பெருமானுக்கு அருளி செய்தார், இறைவன் அம்பாளுக்கு அருளி செய்தார், இறைவன் முருகப்பெருமானுக்கு அருளி செய்திருக்கிறார், இறைவன் விநாயக பெருமானுக்கு அருளி செய்திருக்கிறார் நேரடியாக. இதில் அம்பாளுக்கிட்ட உபதேசம் வாங்கி சைவ சித்தாந்தம் பரப்பினவங்க நமக்கு யாரும் தெரியல. முருகப்பெருமான்கிட்ட உபதேசம் வாங்கி சைவ சித்தாந்தம் பரப்பினவங்கன்னு யாரை சொல்லலாம்னா அகத்தியரை சொல்லலாம். ஏன்னா அகத்தியர் தான், அந்த அகத்தியருக்கு முருகப்பெருமான் சொன்னது தான் சிவ தர்மோத்தரம் என்கின்ற ஆகமம். அது ஒரு தனி செய்தி. அது விநாயக பெருமான்கிட்ட வாங்கி உபதேசம் வாங்கி பரம்பரை உண்டானதை நமக்கு தெரியல. அதனால் இந்த பரம்பரை தோற்றம் என்பதெல்லாம் எங்கிருந்து உண்டாகிறதுன்னா நந்தியம் பெருமான் இடத்திலிருந்து தான் உண்டாகிறது. அதனால தான் நந்தம் குருமரபுக்கு எல்லாம் முதற்குருநாதன் என்று அவரைத்தான் சிறப்பிக்கிறார்கள். விளக்கம் புரியுதுங்களா? அதனால தான் இந்த பாடல்ல முதல்ல யாரை சொல்லப்படுகிறார்? தேவர் வீரான் வளர்க்கையிலை காவல் பூண்ட திருநந்தி என்று காட்டுகிறார்.
இடத்துல திருநந்தி என்பது அதிகார நந்தியம்பெருமானாகிய சிலாத புத்திரரை குறிக்கிறது. இந்த சிலாத புத்திரருடைய மரபு தான் சைலாதி மரபுன்னு சொல் பேர். அதனால தான் நம்ம திருவாவடுதுறை ஆதீனத்திலையும் தருமபுர ஆதீனத்திலையும் அந்த சைலாதி மரபு துதி ஒன்று பாடுவாங்க. சைலாதி மரபுடையோன் கைலாய பரம்பரையில் அப்படின்னு சிவஞான சித்தி நெறி காட்டும் அப்படின்னு சொல்லி தருமபுரத்தில் பாடுவாங்க. சிவஞான போத நெறி காட்டும்னு அங்கே பாடுவாங்க, திரைசையில் பாடுவாங்க. சிவஞான போத நெறி காட்டும் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் தருமைவாழ் ஞான சம்பந்த குறவன் மேலாம் சைலாதி மரபுடையோன் திருமரபு நெடுவழி தழைகமாதோ அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை ஓதுவார்கள் பாடுவார்கள்னு நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஏன் அந்த சைலாதிங்கிற பேர் ஏன் வந்ததுன்னா, சிலாத புத்திரர் அவர் நந்தியம்பெருமான், அவர் தொடங்கிய சமயம் எது பரம்பரை என்பதனால இதற்கு சைலாதி மரபு என்று பேர். அதை தான் இங்கே சொல்லுகின்றார். எந்த பாட்டுங்க? நான் அந்த சித்தியாரில் 66வது பாட்டாமா. இது என்ன பாட்டு? இல்லை பாட்டு தொடக்கம் ஆரணன் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு, அதான் பாட்டு. ஆரணன் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டுங்கிற பாட்டு. அந்த பாட்டில் அந்த செய்தி சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இங்கே சொல்லுகிறோம். இப்போ நமக்கு இது இந்த பாடலில் என்ன ஒரு புதிய செய்தி அப்படின்னா, நமக்கு புறச்சந்தானம் என்பது நமக்கு நல்லாவே தெரிகிறது. இங்கே நமக்கு ஃபேமஸ், ஏன்னா பார்த்தவங்க இருப்பாங்க. இப்போ நமக்கு மெய்கண்டார் வாழ்ந்திருக்கார், சிவஞான போதம் இருக்குது. அவரிடத்து கல்வி பயின்ற அருண் சிவாச்சாரியா வாழ்ந்திருக்கார், சிவஞான சித்தி இருக்குது. அவரிடத்தை கல்வி பயின்றவர்களில் மறைஞான சம்பந்தர் இருந்தால் அவரை ஒட்டி நமக்கு உமாவதி தெரிகிறார். நல்ல உமாவதி பெருமான் சொன்னது நமக்கு இப்போ தெரிகிறது. இந்த பரம்பரை அவர் சொல்லினால கூட ஏதோ ஒரு வகையில் வெளிப்பட்டிருக்கும். இப்போ மெய்கண்டாருக்கு உபதேசம் பண்ணது பரஞ்சோதி என்பது நம்ம எது மூலம் வெளிப்படுகிறது? இப்போ நான் கேட்கறது புரியுது உங்களுக்கு? ஏன்னா அது அகச்சந்தான விஷயம். அது நந்தியம்பெருமான் அகச்சந்தானத்தில் மெய்கண்டாருக்கு ஒருத்தர் உதவி பண்ணார் இல்லையா? மெய்கண்டார் ஆட்கொண்டது யாரு? பரஞ்சோதி முனிவர். இப்போ பரஞ்சோதி முனிவர் சம்மந்தப்படுறது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் தானே. யாராவது கண்ணால் பார்த்தாங்களா? மெய்கண்டாருக்கு உபதேசம் பண்ணார் அவருங்கிறத நம்ம கதையால் எல்லாரும் சொல்லி தான் கேட்குறோம். ஆனால் அதற்கு ஆதாரம் இந்த பாட்டு. அவர் தான் சொல்கிறார் பாருங்க, மாவச்சி வாச்சாரியர். பின்னாடி ஒரு பாட்டில் வர பரஞ்சோதி மாமுனிகள்னு வருது இந்த இடத்துல. அதனால் அந்த சத்தியஞான தரிசினி பரஞ்சோதி இவர்களெல்லாம் சம்மந்தப்படுத்தி சொல்கிறது யார்? நமக்கு அந்த அகச்சந்தான குறவர்கள் புறச்சந்தான குறவர்கள் என்கின்ற அந்த லிஸ்ட் அவுட்டுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய பாட்டு இந்த பாட்டு தான். இந்த பாட்டு தான். இல்லைன்னா வேற இதுக்கு முன்னாடி உள்ள மூல நூல் நம்ம சித்தியாரில் இந்த தகவல் நமக்கு இல்லை. ரெண்டாவது, பின்னாடி சந்தான குறவர்கள் சங்கரகம் அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. சந்தான குறவர்களுடைய பற்றி தெரிஞ்சு கொள்வதற்கு ஒரு சின்ன ஒரு நூல் ஒன்று இருக்குது. அதில் அந்த 4 பேரை பற்றின விஷயங்களுமே தனித்தனியாக நம்ம சொல்கிறோம்ல. உமாவதி சிவாச்சாரியார்னா பட்டாக்கட்டையில் பகர்குருடைய இருக்குது காணீர் அப்படின்னு உடனே அது அவர் இறங்கி ஓடினார், தூள் குடிச்சார், அதெல்லாம் சொல்கிறோம். இந்த செய்தியெல்லாம் அந்த நூலில் தான் இடம்பெற்றிருக்கு. சந்தானாச்சாரியார் சங்கரகம் அந்த நூல் பேர். அது பிடிஎஃப்பாக நெட்டில் கூகுளில் இருக்குது, கண்டுபிடிச்சி படிக்கலாம். என்ன படியா பாட்டாக தான் இருக்கும். அது இதெல்லாம் இல்லை, உரையெல்லாம் இல்லை ஒன்றும். அது பாட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு யாருக்காவது திறமை இருந்ததுன்னா அந்த பாடல்களை டவுன்லோட் பண்ணி எழுதி கீழே அதை படித்து உரையை எழுதுங்க, எழுதி பதிப்பிச்சு வெளியிடுங்க. அது ஒன்றும் தப்பில், கதை தான் தெரியுமே நமக்கு. பாட்டை படித்தா பாட்டாக இருக்கும். இந்த பாட்டில் இதுதான் சொல்லப்பட்டுருக்கு, கீழே ஒரு புறையாக எழுதுனா வேலை. சங்கரகம் சங்கரகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையெல்லாம் நமக்கு இந்த பாடல் தான் மூலம். இதில் தான் நமக்கு இந்த பரஞ்சோதி விஷயம்லாம் தெரிகிறது இல்லையா? நான் சொல்கிறது புரியுதா? அகச்சந்தான விஷயம் என்பது நமக்கு தெரிவதற்கு எந்த பாடல் நமக்கு ஆதாரம்? இந்த பாட்டு தான். விளக்கம் புரியுதுங்களா? சரி. அப்போ தேவர்பிரான் அப்படிங்கிறது யாரு? சிவபெருமான் இல்லையா? தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவர் அப்படின்னாரு. மாமுகட்டன அப்படிம்பார் அப்பர் சுவாமி. தேவர்களுக்களோட மாமுகடு அப்படின்னா என்ன தெரியுமா? அப்படி இந்த உச்சி, இதுக்கு பேர் மாமுகடுன்னு பேர். பெரிய முட்டு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஐயாரன் அடித்தலைமைன்னு சொல்லி தேவர்களுடைய மாமுகட்டனன்னு சொல்லுவார். அப்போ தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். அவனுடைய வளர்க்கையிலை. அது என்ன வளர்க்கையிலை? புரியலாமா? காது உள்ள ஓ அப்படி சொல்லவா? சரி சரி. இந்த வளர்கின்ற கையிலே, வளர்ந்த கையிலே, வளரும் கையில. சரி, நல்லா இருக்கு. ஆனால் வளர்க்கையிலை என்பது புகழ் வளரும் கையிலை, புகழே உடைய கையிலை, அதான் அர்த்தம். அது அர்த்தம் நீங்கள் தான். புகழ் எப்போது வளர்ந்தது, இப்போ வளர்ந்தது, நாளைக்கு வளரும், அதான் அர்த்தம். ரெண்டாவது இன்னொன்று, ஹிமாலயன் மவுண்டைன் எப்போது என்ன பண்ணிட்டு இருக்கு? இப்போவும் வளர்ந்து கொண்டு தான் இருக்குது. ஸோ நமக்கு இப்போ ஒரு ஜியாகிரபி ஒரு ரீசனாகவும் அந்த பாட்டில் பொருந்துகிறது. வளர்க்கையிலை, புகழ் பரவக்கூடிய கையிலை.
அது எப்பொழுதும் உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய கைலை. ஏன்னா கைலை மலையை வர்ணிக்கும் பொழுது அந்த காலத்தில் போய் எப்படி பார்த்துருப்பாங்கன்னு தெரியாது. இன்றைக்கி கைலாய மலைன்னு கூகுள் பண்ணிங்கன்னா 1,00,000 ஃபோட்டோ வரும், வீடியோ கூட வந்துட்டு கிட்ட போய் எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சு, வீடியோலாம் வந்துருச்சு. ஆனால் சேக்கடார் சாமி கைலையை வர்ணிக்கும் பொழுது உலகம் என்னும் ஒளிமணி வள்ளி மேல் அப்படின்னு சொல்லி ஒரு மலர் பூத்தது போல கைலாயம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். உலகம் என்பது ஒளிமணி வள்ளி, ஒரு கொடி போல உலகம் இருக்குன்னா அந்த கொடியினுடைய உச்சியில பூத்த மலர் போல கைலாயம் என்கின்ற பர்வதம் இருக்கிறது என்று காட்டுகிறார். அங்கு பனி படர்ந்து இருக்கிறது என்பதையும் காட்டுகிறார் சேக்கடார் சாமி. அவர் காலத்தில் போய் பனிமலையை போய் யார் பார்த்துருந்தோம் சொல்லியிருக்க மாட்டாங்க நிச்சயமா. ஏன்னா திரும்பியெல்லாம் வர முடியாது அந்த காலத்துலலாம். இப்போ மாதிரிலாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் கிடையாது, வசதி கிடையாது, மூச்சு விட முடியாமல் போயிடும், ஆக்சிஜன் இல்லாமலாம் இப்போ ட்ராவல் பண்ணி கையெல்லாம் போகிற மாதிரிலாம் முடியாது. இப்போ இராணுவம் உதவி பண்ணும், இந்திய இராணுவம் உதவி பண்ணும் போகிறதுக்கு, அப்போலாம் அதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் இது அருளாற்றலாலே சொல்லுகிறார்கள், அது உலகம் எனும் ஒளிமணி வள்ளி மேல் உயர்ந்ததாக இருக்கிறது, அது பனிபடர்ந்து இருக்கிறது. எல்லாம் பெரிய புராண தொடக்கத்தில் திருமலை திருக்கத்தில் பார்க்கும். அதனால் வளர்கையிலை காவல் பூண்ட, இது அங்கன் கையிலைக்கு அகம்படி தொண்டு செய்வான்னு பெரிய புராணத்திலே வரும். நந்தி பெருமானை பற்றி பேசும்போது அகம்படி தொண்டுன்னா அதுதான் காவல். நந்தி பெருமானு தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த கைலாசத்துக்குள்ள யார் நுழையிறது அப்படிங்கிறதுக்கான அத்தாரிட்டி அவர் தான். சுவாமி இந்நேரம் விடு இந்நேரம் விடாதான்னு சொல்லிட்டா அது அவரை அப்படியே ஃபாலோ பண்ணுவார். அவர் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அதை மிஸ் பண்ணிட்டார். அது முருகனை மட்டும் ஒரு இடத்துல விட்டுவிட்டார். அதனால சுறாமீனா போய் பிறந்தாருன்னு நான் பார்க்குறோம் பழைய படலத்தில். ஏன்னா இது இவங்கெல்லாம் ஒரே ஆள் தானே, இதில் என்ன பண்ண பேதம் பார்க்கறதுட்டார் அவர். அதனால் நான் சாமி எப்போதும் சாமி தான், அதனை எப்படி விட்டலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு சபிச்சார் நாங்கள் பார்க்குறோம். இங்கே நந்தி பெருமான் யாரையும் தடுக்கக்கூடிய வல்லமை உடையவர். பங்கயம் துலவம்னாரும் வேத்திர படைபொருத்துன்னு சொல்லுகிறார்கள். திருமாலையும் இந்திரனையும், திருமால் பிரம்மாவை கூட தன்னுடைய அந்த கையில் வைத்திருக்கக்கூடிய பிரம்பினாலே அடித்து திருத்தி நிறுத்தக்கூடிய வல்லமை உடையவர் இவர். அதனால் திருமாலுடைய அடையாள மாலையாகிய தாமரைப்பூவின் மனமும் அந்த பிரம்மாவினுடைய திருமாலுடைய அடையாள மாலையாக துளசியினுடைய வாடவையும் பிரம்மாவினுடைய அடையாள மாலையாகிய தாமரைப்பூவினுடைய வாடையும் கூட அவருடைய அந்த பெரும்புல எப்பொழுதும் வீசிக்கொண்டே இருக்கும்னு சொல்லுகிறார். பங்கயம் துலவம்னாரும் வேத்திரப்படை, கையில் ஒரு பெரும்பு வச்சிருப்பார், இந்த பெரும்பினால அடித்து நிறுத்துவாராம் திருமாலெல்லாம், வரிசையாக நில்லுங்க தேவர்களை எல்லாம்னு சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லி கையில் வைத்திருக்கக்கூடிய அழகு, அந்த அழகுல என்ன பண்ணுவாராம், அங்கே இருக்கக்கூடிய பூதகணங்களை எல்லாம் அழகிட சொல்லுவாராம். ஏன்னா தினமும் தேவர்களுடைய மகுட கோடிகள் எல்லாம் ஒருத்தன் டிக்கெட் எடுக்கிறதுக்கு சினிமா கோட்டையில் தீபாவளிக்கு டிக்கெட் எடுத்து கூடிக்கிறாங்களே, அந்த மாதிரி சாமியை பார்க்கறதுக்கு தேவர்கள் கூட்டம் அங்கே மொய்ப்பதனால ஒருத்தன் தலை மோதிக்கிட்டு அந்த ரத்தனங்கள் எல்லாம் விழுந்து கிடக்கும் கீழே, அதெல்லாம் ரத்தன குப்பையெல்லாம் ஒதுக்குவதற்காக அழகிடக்கூடிய பணியை இவர் மேற்கொண்டு செய்வார் என்றெல்லாம் இவரை பற்றி வர்ணிக்கிறார்கள் நந்தியம் பெருமான். இவர் முதல்ல சாமி காமனை தூது அனுப்புவாங்க, காமனை விட்டு சாமியை இதை கலைக்கிறது, யோகத்தை கலைப்பதற்காக. அப்போ கலைக்கும் பொழுது சுவாமி ஏற்கனவே சொல்லுவார், அப்போது சிவபெருமான மேலேயே பானத்தை வீசுவதற்கு காமுக்கு வல்லமை இருக்குன்னா அப்போ காமன் ஒரு பெரிய ஆள் தானே, சிவபெருமானுக்கு ஏற்கனவே தெரியாதா இதெல்லாம் நடக்கும் அப்படின்லாம் ஒரு கேள்வி இருக்குது. அது கந்தபுராணத்தில் சொல்லுகிறார். அது நந்திய பெருமானை கூப்பிட்டு, நம்ம சனகாதி முனிவர்கள்லாம் ஸ்பெஷல் கிளாஸ்க்கு வந்திருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் முக்கியமான கிளாஸ் நான் சொல்ல போகிறேன், அதனால் பூங்கனை வேலன்றி ஒருவரையும் விடாதே அப்படின்னு சாமி சொல்லிட்டு தான் போகிறார் அப்படின்னு கந்தபுராணம் காட்டுகிறது. அதனால் நிறைய பேர் வருவாங்க, ஆனால் அதில் நீ யாரை மட்டும்தான் விடணும், பூங்கனை கிழவங்கிறார். இந்த பூங்கனை கிழவன் காமனை மட்டும்தான் நீ அலோவ் பண்ணணும், மற்ற யாரையும் விடக்கூடாதுன்னு சாமி ஆல்ரெடி சொல்லிட்டு தான் போகிறாருன்னு கந்தபுராணம் தெளிவாக காட்டுகிறது. அதுக்கு அவ்வளோ வருவதையும் நான் பின்னாடி பார்க்குறோம். அந்தளவுக்கு சாமி திரிகால ஞானமுடையவர் இல்லையா, சிவபெருமான் முற்றறிதல் உடையவர். அதனால் அவர் தான் நடத்துகிறார் எல்லாத்தையுமே. அப்படிங்கும்பொழுது அவர் ஞானமுடையவர்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே அவர் தான் நடத்துகிறாருங்கும் பொழுது அப்போது அந்த பூங்கடை கிழவன் வந்ததை பார்க்குறான். அவன் சாமி திறந்து பார்த்தாரு, எரிஞ்சு போயிட்டான். அப்புறம் உடனே அங்கே தேவர்கள்லாம் வெளில விஷயத்தை கேள்விப்படுறாங்க, உள்ள பெரிய ஏதோ எரியிற வாடை அடிக்குது, புகநாத்தம் அடிக்குது அப்படின்னு எல்லாம் பேசி கொள்கிறார்கள். அவள் பார்த்தா காம எரிஞ்சு பார்த்தான்னு நெய்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ திருமாலால் காப்பாற்ற முடியல, பிரம்மாவால் காப்பாற்ற முடியல எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் இப்படியே போகட்டும், அமைதியாக போகட்டும்னு சொல்லிட்டு சாமி கொஞ்ச நாள் இருக்காங்க. அப்போ வாயு தேவனை தூது விடுகிறார்கள் திரும்பவும். ஏன்னா காற்று தான் எங்கேயும் பூந்து போகும் இல்லையா, அதனால் நீ எங்கேயும் போகக்கூடிய வல்லமை உடையவன், நீ கைலாசத்துக்குள்ள போது சாமி இப்போ என்ன மனநிலையில் இருக்காருன்னு பார்த்துட்டு வா, இப்போ அப்ரோச் பண்ணலாமான்னு பாரு அப்படின்னு சொல்லி இவர்கள் எல்லாம் திரும்பவும் வாயுவை அனுப்புகிறார்கள் என்று கந்தபுராணம் காட்டும். அப்போ வாயு கைலாயத்தினுடைய சாரல் பகுதியில் வீசுகின்றான். உள்ளே போய் பார்க்கலாமா, கைலாசத்துக்குள்ள என்ன நடக்குது, சாமி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் அப்படின்ற ட்ரை பண்ணும் பொழுது நந்திய பெருமான் இன்னொரு ஊங்காரம் கொடுத்தாராம். அப்படியே வாயு நடுநடுங்கி
குன்றி போய்விட்டான் என்று கந்த புராணம் காட்டுகிறது. அந்த அளவுக்கு கைலையினுடைய காவல் உரிமை இவருக்கு தான் உரியதாக இருக்கிறது. இவரை தாண்டி நம்ம எங்கேயும் கடந்து செல்ல முடியாது. அதனால தான் சுவாமியுடைய ஆலயத்துக்குள்ளே செல்லும் பொழுது துவாரத்தில் இருப்பார். இவர் கோபுரவாசல் துவாரத்தில் நந்தியம்பெருமான் இருப்பார். அவரை வணங்கி அனுமதி பெற்றுக்கொண்டு நாம் செல்ல வேண்டும் பார்க்குறோம். அவர் தான் நம் குருமரபுக்கெல்லாம் முதற்குருநாதன் பார்க்கிறோம். அதனால பலர் கையிலை காவல் பூண்ட திருநந்தி, அவருடைய பெருமை புரிஞ்சது இல்லையா? இந்த நந்தியம்பெருமானை பற்றி பேசும் பொழுது இந்த நந்தியின் உபதேசம் பெற்றவங்களுக்கும் நந்தின்னு பேர் வருது இப்போ. அதனால திருமூலர் சொல்கிறார், நான் அவங்ககிட்ட தான் படித்தேன், நான் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன்னு சொல்லுகிறார். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சொல்லி வியாக்கிரமர் என்றிவர் என்னோடு என்மரே என்று திருமூலர் இது பேசுகிறார். 8 பேர் நாங்கள் படிச்சிருக்கிறோம். அது 8 பேரில் முதல்ல 4 பேர் சனகாதி முனிவர்கள். அவங்க ரொம்ப பெரிய புகழோட படிச்சுட்டாங்க, எப்போதும் சாமிகிட்டே கேட்க இல்லையா. அதுக்கப்புறம் கீழே 4 பேரை சொல்கிறாரு, பதஞ்சலி, வியாக்கிரபாதர், சிவயோக மாமுனிகள், திருமூலர். திருமூலர்னு சொல்லப்படுபவர் இந்த லிஸ்ட்டில் அவருடைய இயற்பெயர் கிடையாது. இவருக்கு திருமூலருங்கிற பேர் எங்கே வருது? என்னோடுன்னு சொல்லுகிறாரை தவிர்த்து நம்ம என்னோடுன்னு சொல்லும் பொழுது நம்ம திருமூலர்னு எண்ணிக்கொள்ளுகிறோம். ஆனால் அந்த என்னோடு இந்த பாடம் கேட்கும் பொழுது அவருக்கு திருமூலர்னு பேர் கிடையாது இல்லையா. ஏன்னா அவர் யாரோ ஒரு சிவயோகி, அங்கே இருக்கக்கூடிய பல சிவயோகிகளில் ஒருத்தராக தான் இருந்தார். பின்னாடி இவர் திருமூலராக ஆயிட்டார் திருவாவூர்துறைக்கு வந்து. அதனால் இவர் என்னோடுன்னு சொல்லும் பொழுது நம்ம திருமூலர் என்றே எண்ணிக்கொள்ளுகிறோம். ஆனால் இவருடைய இயற்பெயர் என்ன நமக்கு யாரும் தெரியாது. அதனால் நந்திகள் 4வர் என்று காட்டுகிறார். அந்த 4வர் யாருன்னா சனகாதி முனிவர்கள் இல்லையா. அதுக்கு அடுத்தது நமக்கு இந்த பதஞ்சலி, வியாக்கிரபாதர், அவர் சிவயோக மாமுனி, அதோடு கூட நமக்கு திருமூல தேவநாயனார் என்று பார்க்கிறோம். அது அந்த 4 பேருமே பாருங்க, நமக்கு அந்த நந்திகள் 4வர்னு சொல்கிறார்கள் இல்லையா. அந்த 4வர்களுமே அவர்களுக்கு கீழே நிறைய பரம்பரைகளை உண்டு பண்ணுகிறார்கள். நம்முடைய இந்த திருக்கைலாய பரம்பரை, கைலாதி மரபு நம்ம சொல்லுகிறோம் இல்லையா, இந்த பரம்பரை நமக்கு சனத்குமார வழியில் வருகிறது. அப்போ மீதி 3 பேர் இருக்காங்கல்ல, சனகர், சனந்தனர், சனாதனர், அந்த 3 பேர் வழியில் கூட பரம்பரை இருந்தது. அதை நமக்கு திருமூலர் தான் காட்டுகிறார். அதை 4வரும் 4 திசைக்கு ஒன்றும் நாதர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ தென் திசைக்கு நாதராக யார் இருந்திருக்கா? அதில் சனத்குமாரர் இருந்திருக்கார். மீதி மற்ற 3 திசைக்கும் மீதி 3 பேரும் நாதர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த திருமூலர் தேவர் காட்டுகிறது. 4வரும் நானாவித பொருள் கை கொண்டு 4வரும் நான் பெற்றதெல்லாம் பெருகென 4வரும் தேவராய் நாதரானார்களே என்று சொல்லி இந்த பாட்டு இது திருமந்திரம் சொல்லுகிறது. இந்த 4 பரம்பரைக்குமே பேர் உண்டுங்க. அது எங்கேயோ நான் முன்னாடி படிச்சிருக்கேன். அதை பல தடவை நானும் சர்ச் பண்ணி பார்க்குறேன். இது போன வாரமும் தேடி பார்த்தேன், இப்போ படிக்கும்போது தேடி பார்த்தேன், கிடைக்க மாட்டேது. இந்த எந்தெந்த நாடுகளில் இது பயின்று வந்தது? சீனா, இது பாரதத்தோட தென் திசை தான். கைலாயம்ங்கிறது நமக்கு ஹைட்டு, அதோட தென் திசை பாரதம் தானே. அதுக்கு பிறகு அந்த வடக்கு பக்கம் இருக்கும் இல்லையா, ரஷ்யா ஒரு வடக்கு, இந்த பக்கம் சைனா, ஜப்பான், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிழக்கு, இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான், உஸ்பெகிஸ்தான்லாம் போனதுன்னா நமக்கு மேற்கு ஆகிடுதில்ல. அந்தந்த இடங்களில் கூட நமக்கு சைவ சமயம் தழைத்து வங்கி இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு பரம்பரை தான் நமக்கு சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஹராப்பா, மொஹஞ்சதாரோவில் சைவ சமயம் வழங்கி வந்தது அப்படின்னு சொல்லி இந்த பரம்பரை மூலமாகத்தான் போகிறது சொல்லுகிறார்கள். அதற்கேற்ப அங்கே சிவருமானை பசுபதி என்கின்ற தட்சிணாமூர்த்தி வடிவத்தில் கும்பிட்ட ஒரு முத்திரையும் நமக்கு கிடைக்கிது, சரித்திரத்தில் பார்க்குறோம். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு கட்டுரை எப்போ நான் படித்தேன். அது எங்கன்னு சரியாக புரிந்து கொள்ள ஞாபகம் வர மாட்டேது, எனக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆக மாட்டேது. எந்தெந்த நாட்டில் வழங்கி வந்தது அப்படிங்கிற குறிப்பு இருக்குது, முடிஞ்சால் தேடி கண்டுபிடிக்கும். ரிஷபதேவர் அதான் சைனா, திபெத்து, இங்கெல்லாம் இந்த பரம்பரை செய்தி வழங்குனுச்சின்னு அதை உண்டு. அது எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சி சொல்ல முடியல, தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிச்சி அதை போடுங்க. அதனால் இப்படி அந்த நந்தியம்பெருமான் மூலமாக பரம்பிய பரம்பரையில் நமக்கு அவர் கணத்து ஓர் செல்வர் என்று காட்டுகிறார். திருநந்தி அவர் கணத்து ஓர் செல்வர். நந்திபெருமானுடைய கணம் இங்கு 8 பேர் காட்டப்பட்டிருக்கிறது திருமூலரால். நந்தி கணம்ங்கிறது ஒட்டுமொத்த சிவகணம் எல்லாமே நந்தி கணம் தான். அது எல்லாவற்றுக்கும் நந்தியம்பெருமான் தான் தலைவர். அதில் முக்கியமான பெரிய ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, அந்த 4 பேரும் இல்லையா, 8 பேர் இந்த ப்ரொஃபஸர்ஸில். அதில் முக்கியமாக இந்த 4 பேர் தான் 4 திசைக்காக இருக்கிறார்கள். இப்போ திருமூலர் இப்போ பரம்பரை உண்டு பண்ணலைன்னா திருமூலருக்கும் பரம்பரை உண்டு. திருமூல தேவநாயனாருடைய பரம்பரை தான் தாய்மான சுவாமிகள். ஆமாம், தாய்மான சுவாமிகள் திருமூலருடைய பரம்பரை. அதே மாதிரி திருமாளிகை தேவர், திருமாளிகை தேவரும் பார்த்தீங்கன்னா திருமூல தேவநாயனுடைய பரம்பரை என்று சொல்கிறார். திருமூலரிலிருந்து உபதேசமாக அது அந்த பரம்பரை எப்படி தொடர்கிறது என்று சொல்கிறார்கள். நமக்கு மௌனகுருநாதர்னு தாய்மானவ சுவாமிக்கு வந்தார் இல்லையா திருச்சிராப்பள்ளியில்,
அந்த மௌனகுருநாதருக்கு குரு பரம்பரை திருமூலர் தான். அதனால தான் சக்கரவர்த்தி தவராச யோகியனும் மிக்க திரு மூலனருள் மேவும் நாள் என்னாலும் அப்படின்னு அவர் பாடுகின்றார்னு பார்க்கிறோம். சரி, அப்படி அந்த அவர் கணத்து ஓர் செல்வர் என்று சொல்லக்கூடிய நமக்கு சனத்குமாரர் முனிவர் நமக்கு தெரியும். ஏன்னா நமக்கு பரம்பரை நமக்கு தெரியும் இல்லையா. அந்த அவர் கணத்து ஓர் செல்வர் பாரில் பாவிய சத்திய ஞான தரிசினிகள் அடிசேர் பரஞ்சோதி மாமுனிகள் அப்படின்னு சொல்லுகிறார். இது பாரில் பாவிய அப்படிங்கிற அர்த்தத்தை அந்த சொல்லு ரெண்டு சொல்லி நாங்கள் தனியாக வச்சுக்கோங்க. சத்திய ஞான தரிசினிகள் அடிசேர் பாரில் பாவிய பரஞ்சோதி மாமுனிகள் அப்படின்னு பொறுத்திக்கணும் அதை. ஏன்னா அந்த பரஞ்சோதி மாமுனிவர் தான் அந்த கைலாய பரம்பரையை எங்கே கொண்டு வராரு? பூத பரம்பரையாக மெய்கண்டாரு கொண்டு வராரு. அதனால் பார் என்பது என்ன? உலகம். இந்த உலகத்துக்கு இந்த பரம்பரை கீழே இறக்குனது யாரு? பரஞ்சோதி தான். அதனால் அந்த பாரில் பாவிய பரஞ்சோதி மாமுனிகள் தான். அவருடைய குருநாதர் யார்? சத்தியஞான தரிசனங்களை குறிச்சிருக்காரு. அதனால் அந்த பாரில் பாவிங்கிறது யாருக்கு வருது? பரஞ்சோதி. ஏன்னா அவர் தான் உலகத்துக்கு இந்த பரம்பரையை கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். அப்போது பாரில் பாவிய பாவிய என்ற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னாக்க நடுறது, நட்டு வைக்கிறது, ஊன்றி வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ பரம்பரையை ஒரு ஊன்றி வச்சாரா பெண்ணாகடத்தில்? பரவி இருத்தல், கீழே விடுறது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ சத்தியஞான தரிசனிகள் அப்படி நமக்கு தெரியும். அவர் பேர் தான் மெய்கண்டார்னு மாற்றம் பெற்றது பின்னாடி. சத்திய ஞானம் என்பது உண்மை, மெய்ன்னு அர்த்தம். தரிசினி என்பது தரிசித்தவன், கண்டவன் என்கின்ற பொருள் வருகிறது. அதனால ஞான தரிசினிகள் அடிசேர் பரஞ்சோதி மாமுனிகள். இந்த பரஞ்சோதி மாமுனிகள் கைலாசத்தில் இருக்கக்கூடிய ஒரு முனி கூட்டத்தில் ஒருத்தர். அவரு பதியா வெண்ணெய் மேவிய சீர் மெய்கண்ட திரளார் அப்படின்னார். திரளார் என்று சொல்லும்போது திரட்சியை உடையவன், அவன் தான் தலைவன். இந்த பரம்பரையில் எங்க பூத பரம்பரையில் யார் தலைவன்? இந்த மெய்கண்டார் தான்ங்கிறதுனால மெய்கண்ட திரளார்னார். அதனால இந்த பரம்பரை என்கின்ற செய்தி பார்த்தீங்கன்னா முன்னாடியிலேருந்தே இருக்கு. அதனால தான் ஞானசம்பந்தருடைய அவதாரத்தை பற்றி பேசும்பொழுது வேதநெறி தழைத்து ஓங்க மிக சைவத்துறை வழங்க பூத பரம்பரை புலிய என்ற சேக்கரார் சாமி காட்டுறாங்க. அதனால் அந்த பரம்பரை என்ற வழக்கம் அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. நந்தியம்பெருமான்டேருந்து வந்து பல பரம்பரை பல மடங்கள் பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்தது தான். அது வழக்கொழிஞ்சு போயிடுச்சு சமணர்களால். அதனால் அந்த வழக்கத்தெல்லாம் மீட்டுருவாக்கம் செய்வதற்காக ஒரு குருநாதராக ஞானசம்பந்தர் வருகின்றார்னு பார்ப்போம். அதனால தான் எல்லா மடத்துக்குமே ஞானசம்பந்தர் குருநாதர் தான். இப்போ எந்த நீங்கள் மடத்தை எடுத்துனாலும் அதில் ஞானசம்பந்தன்னு பேர் வச்சுருப்பாங்க. அதில் எந்த இருந்தாலும் ஞானசம்பந்தம் அப்படிங்கிற பேர் அதில் எப்படியாவது இன்க்ளூட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் ஞானசம்பந்தம் எல்லாருக்கும் குரு அதில் போட்டோம். அதனால் இங்கே பாவிய சத்தியஞான தரிசனிகள் அடிசேர் பரஞ்சோதி மாமுனிகள் பதியா வெண்ணெய் மேவிய சீர் மெய்கண்ட திரளார் மாறா விரவு புகழ் அருணந்தி விரலார்னர். திரளார் விரலார் ரெண்டுமே ஒரே மீனிங் தாங்க. திரள் என்பது திரட்சியையும் வளத்தையும் குறிக்கிறது. விரல் என்பது வீரத்தை குறிக்கிறது. விரல்னா வீரம். வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் அப்படிங்கிறார் சேக்கரார் சாமி. கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார்னு திருக்கூட்ட சிறப்புல அடியார்களை பற்றி பாடுறாங்க சேக்கரார் சாமி. கும்பிடுறதை மட்டும்தான் வரமாவே கருதுவாங்க. வீட்டை கூட விரும்ப மாட்டாங்க சிவபெருமான்ட்ட. அப்பேற்பட்ட அன்புடைய அடியார்கள். விரல்னா வீரம்னு அர்த்தம். வீரம் என்பது அச்சமின்மை. இங்கே அச்சமின்மைங்கிறது பாசபந்தங்களை பார்த்து அச்சமில்லாதவர்கள்னு அர்த்தம். அதனால விரல் அப்படின்னு அருணந்தி பெருமானை விரலார் என்று. விரலார் செல்வ தாவில் அருள். தா அப்படிங்கிற அந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு குறைவுன்னு அர்த்தம். குறைவு. தா அப்படின்னா தானா கொடுன்னு அர்த்தம் வருது இல்லையா. அந்த அது மாதிரி ஒரு இன்னொரு அர்த்தம் என்னன்னா தாங்கிறது குறைவுன்னு அர்த்தம். தா இல்லைன்னா அப்போ குறைவு இல்லாத அர்த்தம். அதான் குறைவு இல் அருள். அப்போ பொருந்துருச்சா? தாவில் அருள்னா குறைவில்லாத அருளை உடையவராகிய மறையான சம்பந்தர். இவர் இச்சந்தானத்து எமையாளும் தன்மையோரே என்று. இந்த சந்தானத்தில் என்னை ஆளக்கூடியவர் இவர் தான் என்று இந்த பாடல்ல தன்னுடைய சந்தான பரம்பரை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். விளங்குதா? சந்தேகம் இருக்கா அந்த பாட்டில்? அக்கா அலசி போயிருக்கு மேஜாச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டு. அறியமா எல்லாத்தையும் சொல்லியாச்சு. சரி, இப்போ அடுத்த பாட்டு போலாமா? ஆறாவது பாட்டா? இந்த ஆறாவது பாட்டு தன்னுடைய குருநாதராகிய மறைஞான சம்பந்த பெருமானரை ஒரு கசக்கன்னு ஒரு சவுண்ட் இருக்கா மாதிரி இல்லை. அடுத்த முறை அந்த நீங்கள் எப்போதுமே நீங்கள் என் கிளாஸ் வரும்போது எங்களுக்கு அந்த கட்டடத்தை கொடுங்கன்னு வில்லிங்காக கேட்டு வாங்கிருங்க. நீங்களே அந்த ரூம் எங்களுக்கு வேணும்னு கேட்டு வாங்க. இதுவே ஒரு எக்கோ, இதே நமக்கு ஒரு டென்ஷனாக இருந்துட்டு இருக்கு. அதோட வெளியிலேருந்து வேற ஒரு நாய்ஸு, அப்புறம் இங்கே ஏற்படுற நாய்ஸ் வேற. தரிசனத்துக்கு போகணும் நீங்களாம் வேற, அவங்களாம் வேற போய் பார்க்க.
இப்போ அப்போ வேற பார்த்துக்கிறீங்க வேற. அப்போ எனக்கு ஓஹோ நம்ம பாடத்தை வருங்க அடுத்த நாள் போட்டிருக்கு, அதனால தான் கண்ணு அலைப்பாயுது, வயசு அலைப்பாய். அதனால அந்த வகுப்புன்னா நமக்கு ஒரு பிரச்சனை இல்லாத அப்படியே அடம்பா கூண்டுக்குள்ள உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. போதுமே. சரி, அடுத்த பாட்டு போலாமா? பார்த்திகழ வளர் சாம வேதம் மல்க பராசரமா முனி மரபு பயில ஞான சார்பு தர வந்தருளி அமையாண்ட சைவ சிகாமணி மருதத் தலைவன் அந்தன் கார்மருவு பொழில் புடை சோழ் மதின் மீதே மதியம் கடவாமை நெடுங்கொடியின் கரந்தகையும் கடந்தை சீர்நிலவு மறைஞான சம்பந்தன் எந்தை திருவளரு மலரடிகள் சென்னி வைப்பாம் என்று போகிறார். பாட்டு சரியா இருக்கா? இதில் குருநாதர் யார் என்பதை அடையாளப்படுத்துகிறார். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மறைஞான சம்பந்தருங்கிற பேர் ஏகப்பட்ட ஆள் இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சே மறைஞான சம்பந்தர்னு பின்னாடி கைலாய பரம்பரையில் பின்னாடி வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது இல்லாமல் சிதம்பரத்தில் கண்கட்டி மறைஞான சம்பந்த பண்டாரம்னு ஒருத்தர் இருக்கார். அவர் நம்முடைய குருஞான சம்பந்த பெருமானுடைய காலத்தில் சேர்ந்தவர். அவர் சிதம்பரத்தில் கண்கட்டி மறைஞான சம்பந்த பண்டாரம்னு ஒரு பெருசன் இருக்காரு. அவர் நம்ம குருஞான சம்பந்தனுடைய ஈக்குவல் பீரியட். சொல்றது புரியுதா? மாவதிக்கு ரொம்ப பின்னாடி காலம். விளக்கம் புரியுதுங்களா? இவரை ஏன் இப்போ என்ன எழுதுறாங்கன்னா, இந்த மறைஞான சம்பந்தர் எழுதிய நூல்கள்லாம் இந்த மறைஞான சம்பந்தர் எழுதுனான்னு கட்டுரைகள்லாம் மிங்கலாய் கொலாப்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஏகப்பட்ட இடத்துல. இந்த மறைஞான சம்பந்தர் பாடினதான் இந்த மறைஞான சம்பந்தர் பாடினது போல. இந்த மறைஞான சம்பந்தர் எந்த நூலும் அருளி செய்யவில்லைன்னு நமக்கு ஏற்கனவே இங்கே இருக்கு. ஒருவேளை அருளி செய்திருந்தாருன்னா நிச்சயமா அதை எண்ணத்தில் வச்சிருப்பாங்க, சாஸ்திரத்தில் இருக்கும். ஏன்னா இடையில அவருக்கு மட்டும் ஒன்றும் இல்லாமல் தானே இருக்கு. இப்போ அவர் செஞ்சிருக்காருக்கும் போது நிச்சயமா அதை வச்சிருப்பாங்க. அவர் வைக்கலைங்கும் பொழுது அவர் அருளி செய்யலைங்கிறது தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருள். அதான் இப்போ அந்த மறைஞான சம்பந்தரை பற்றி நாம் பேசுவோம். அவர் யார் அப்படின்னா, அவர் காளகஸ்தியில இருந்த ஒரு குரு பரம்பரை. காளகஸ்தியில இருந்த ஒரு குரு பரம்பரை. அந்த குரு பரம்பரையை சேர்ந்தவர் அவர். அந்த குரு பரம்பரையில் அந்த குரு பரம்பரை இல்லறவாசிகள் அவங்க. இப்போ நம்ம திருமணத்தில் குருஞான சம்பந்த பெருமானார் நைஷ்டிக பிரம்மச்சரியம். அவருடைய குருநாதர் கமலஞான பிரகாசர் இல்லறவாசி, வீட்டில் குடும்பத்தோடு இருந்தவர். அதே மாதிரி அங்கே தொடங்குது. இவர் குருநாதர்கிட்ட சீட உபதேசம்லாம் வாங்கிக்கிட்டாரு, சிவ பூஜைலாம் வாங்கிக்கிட்டாரு, எல்லாம் பண்ணிக்கிட்டாரு. சமஸ்கிருதம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னு சொல்லி சிதம்பரத்துக்கு வரார். சிதம்பரத்தில் வந்து குகை மடம்னு ஒரு மடத்தை அமைத்து கொண்டு இங்கே தங்கியிருக்கிறார். கண்ணை கட்டிப்பாராமாயம், சிவச்சிந்தனை அன்றி வேற எதுவும் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால அது கண்கட்டி மறைஞான சம்பந்த பண்டாரம்னு ஒரு பேர். இவர் இங்கே வந்து கொஞ்சம் படித்தார் பாருங்க. அதிகமாக படித்த உடனே கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, படிப்பு அதிகமாயிட்டு. படிப்பு அதிகமானவன்னு என்ன பண்ணிட்டாரு, நம்ம குருநாதர்னு அவர் சொல்கிறோமே, அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டவர், நாம கல்யாணம் பண்ணிக்காதவங்க. அப்போ துறவி தானே வாழ்க்கையில் உயர்ந்தவன், அப்போ அவர் நம்ம எப்படி குருநாதராக கொள்ளலாம் என்கின்ற ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்பட்டு போச்சு. அப்படி இவர் குருநாதர் ரொம்ப நாளாக போய் பார்க்காமல இருந்தாரா. ஒரு நாள் அவருடைய குருநாதர் இங்கே சிதம்பரத்துக்கு வந்திருந்தார். நம்ம சீடன் வந்து நம்மளை தரிசிப்பான் என்று அவர் இருந்தார். அவர் வரலன்னொடனே இட்டு ஆள் விட்டு அனுப்பி பார்த்தார். அப்பயும் போகல. ஏன்னாக்க அவர் இல்லறவாசி, நான் துறவி, அவரை நான் போய் பார்க்கணும் அவசியம் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டார். என்னப்பா நாம தானே ஒரு குருநாதர், சிவபூஜைலாம் கொடுத்துருக்கோம், என்ன அப்போ சிவபூஜை நீயே வச்சுக்கன்னு சிவபூஜை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டார் அவரு. சிவபூஜையை அவர் கைவிட்டார் என்று பார்க்கிறோம். தன்னைத்தானவே அவர் தலைமை கருதி கொண்டு அப்படி இருந்தார். இப்போ சரி, இது வரைக்கும் கூட பரவாயில்ல, ஒத்துக்கலாம். இப்போ இவர் என்ன பண்றாரு, சைவ சித்தாந்த கொள்கையிலேயே ஒரு முரண்பாடு கொள்கிறார் இவர். அதாவது ஆன்மாவுக்கு இயல்பிலேயே ஆனந்தம் உண்டு என்கின்ற ஒரு கொள்கை கொண்டவர் இவர். ஆன்மா ஆனந்தவாதி அப்படின்னே அவரை சொல்றாங்க. அதனால ஆகமத்தில் அப்படி இருக்குங்க, உயிர்களுக்கு இயல்பிலேயே ஆனந்தம் என்பது உண்டு. இப்போ சிவபெருமானுடைய பார்ட்டிசிபேஷன் என்ன முத்தியிலன்னா, அவர் உயிர்களுக்கு ஆணவ மலத்தை நீக்கிறதோடு ஒதுக்கிப்பார். என்னைக்கு ஆணவ மலம் நீங்கினதோ அன்னைக்கு உயிருடைய இயல்பான ஆனந்தம் வெளிப்படும். அப்போ உயிருக்கு இன்பத்தை கொடுப்பவன் சிவபெருமான் அல்ல என்ற கருத்து வருது இல்லையா. அப்போ சிவபெருமான் நமக்கு ரெண்டு வேலை செய்வார். ஒன்று மலத்தை நீக்கிறது, இன்னொன்று தன் இன்பத்தை கொடுக்கிறது. சிவபெருமான் தன்னை கொடுத்து இன்பத்தை அனுபவிக்கிறது.
இதுதான் ஆகமம் சொல்லுகிறது. இவர் என்ன பண்றாரு, சிவபெருமானுக்கு ஒரு வேளை தான் வச்சார். சிவபெருமான் என்ன பண்றாரு, மலத்தை மட்டும் நீக்கிறாரு. ஆனா இயல்பாகவே மலை நீங்கிய இடத்துல உயிருக்கு என்ன எடுக்குமா, இயல்பான ஆனந்தத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு ஒரு கருத்தை வெளியிட்டுறார். இதெல்லாம் ஆகமத்தில் இருக்குங்கன்றார் வேற. அதனால இவர் அகச்சமயம் என்கின்ற வரையறையில வச்சு இந்த கருத்து ரொம்ப இவருடைய ஃபேமஸ். இவருடைய பாடல் புனையக்கூடிய ஆற்றல் ரொம்ப பெரியது. நிறைய நூல்கள் பண்ணியிருக்கார். சிவதர்மோத்தரம்ங்கிற இப்போ பார்த்தோம்லே கீழே அகத்தியருக்கு முருகப்பெருமான் கொடுத்ததுன்னு, அந்த சிவதர்மோத்தரம் ஆகமத்தை தமிழில் இவர் தான் பாடியிருக்கார், சிவதர்மோத்தரம்னு. அப்புறம் திருவருட்பயன், சங்கற்ப நிராகரணம் எல்லாமே பாடி வச்சிருக்காரு. இதே மாதிரி குரல்கள்லாம் ஏகப்பட்ட பாட்டு, நல்ல புலமை, பெரிய புலமை. அதனால அவருடைய கொள்கை இது அதிகமாக காட்டு தீ மாரி பரவ ஆரம்பிச்சிச்சு சைவ சித்தாந்தத்துக்கு விரோதமாக. அந்த காலகட்டத்தில் நம்முடைய தர்மியாதனத்தில் எழுந்தறிந்தவங்க தான் குருஞான சம்பந்த பெருமானார். அதனால அவங்க பாடுறாங்க, அண்ணலை போல் ஆன்மாவுக்கு ஆனந்தம் உண்டாகில் எண்ணில் பிறப்பு இறப்பை எய்துவோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லி ஒரு 24 பாட்டு பாடினாங்க. அதுக்கு பேர் தான் முத்தி நிச்சயம்னு பேர். குருஞான சம்பந்தருடைய அட்டகத்தில் இருக்கக்கூடிய நூல் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் முத்தி நிச்சயம். அந்த முத்தி நிச்சயங்கிற நூல் இந்த ஆன்மானந்தவாதி ஆகிய மறைஞான சம்பந்தரை கண்டித்து எழுதப்பட்டது. ஆனால் அவருடைய நூல்கள்லாம் நிறைய பேர் இன்றைக்கு பிரமாணமாக காட்டுறாங்க, தர்மியாதன் அடியவர்கள் கூட காட்டுறாங்க. இப்போ நம்ம குருஞான சம்பந்தருடைய கருத்துக்கு விரோதமாகிடும் இல்லையா? அவருடைய கருத்தில் விரோதம் இருக்கும்போது அந்த நூல்களையும் நம்ம எப்படி தான் பார்க்க முடியும் இப்போ? சரி, இப்படி இருக்கும்போது நம்முடைய முத்தி நிச்சயத்துக்கு மாபாடியம் வந்திருக்கு, வெள்ளியம்பல மாமுனிவர்கள் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த ஆன்மானந்தவாதி ஆகிய மறைஞான சம்பந்தர் நூல்களை எடுத்து எழுத்துப்பழி முதலாக கருத்துப்பழி முதலாக எடுத்து காட்டுறார் வெள்ளியம்பல மாமுனிவர். முத்தி நிச்சய புத்தகம் வாங்கியிருப்பீங்க, நிறைய பேர் இங்கே வச்சிருப்பீங்க, எடுத்து படிச்சு பாருங்க. அதில் குருஞான நம்ம இவர் தேவாரத்துக்கே விரோதமாக எழுதுறார் அப்படின்னே சொல்றார். ஏன்னா குருநாதரை சிவமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது இவருடைய கருத்து. யாருடைய கருத்து? மஞான பண்டாரத்துடைய கருத்து. அதுக்கு ஒரு பாட்டுலாம் அவர் சொல்றார், குருநாதர் சிவம் கிடையாது. ஏன்னா இவர் குருநாதர் நிந்தானம் பண்ணிட்டார் இல்லையா, இப்போ அதுக்கேற்ற போலதான் சொல்லி ஆகணும்ப்பா. அதனால குருவும் சிவமும் ஒன்று அப்படின்னு சொல்லி குருவே சிவமென கூறின நந்திங்கிற திருவுரை வாக்குக்கு விரோதம் இது. ரெண்டாவது தேவார வாக்கு, கண்டார காதலிக்கும் வடநாதா குருவே உன் குற்றேவல் செய்வேன்னு சுந்தரமூர்த்தி சாமி காலத்தில் பாடுறாங்க. என் குருவே அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சாமியா பாடியிருக்காருன்னு சொல்லி அந்த பாட்டை எடுத்து வெள்ளியம்பல மாமுனிவர் இந்த மறைஞான சம்பந்த பண்டாரத்துடைய அந்த கருத்தை மறுத்துலாம் காண்பிப்பாங்க. இது எங்க இருக்கு? இந்த சொன்ன கருத்துல எங்க இருக்கு? முத்தி நிச்சய மாபாடியத்துல இருக்கு. இப்ப நான் சொல்ற விஷயம்லாம் விளக்கம் புரியுதுங்களா? ஏன்னா பின்னாடி இப்ப இருக்கக்கூடிய சைவ அடியார்கள் நிறைய பேர் இந்த காலத்துல இருக்கக்கூடிய நிறைய சித்தாந்தம் படிக்கிறவங்க வெளியாட்கள் என்ன பண்றாங்கன்னாக்க இந்த மறைஞான சம்பந்தரோட நூல்களை ரொம்ப எடுத்து விதந்து பேசுறாங்க, நிறைய பகிர்றாங்க, பிரபலப்படுத்தி அவர் ரொம்ப நிறைய சொல்லியிருக்காருலாம் பேசுறாங்க. அது குருஞான சம்பந்தருடைய மனப்போக்குக்கு விரோதமானது தான் அது. அதுல மாற்று கருத்து கிடையாது. அவ்வளவுதான், அதுக்கு வேற என்ன சொல்ல முடியும்? சரி, அது இருக்கட்டும். இப்போ அந்த மறைஞான சம்பந்தர் இவர் இல்லை, அதை நீங்க நல்லா தெளிவு புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இவர் எழுதின நூல்கள் எல்லாம் இவர் எழுதினதாக கட்டுரைகள்லாம் நிறைய இருக்கு. அதுக்காக தான் சொல்ல வந்தேன், வேறுபடுத்தி காண்பிப்பதற்காக. யாருக்கு? இந்த மறைஞான சம்பந்தர் இருக்கா? இல்லை இவர் காளகத்தியில சேர்ந்த ஒருத்தர், வேற பரம்பரை. இதே கைலாய பரம்பரையில தான் வந்திருப்பாங்க, வேற ஆள் அங்கேயோ. அதனால இந்த பிரச்சனை பின்னாடி வரும்னு உமாவிசாச்சாரியர் தெரிஞ்சிருக்கும் போல் இருக்கு. அதனால குடகோத்திரத்தோட சொல்லிடுறாரு இந்த பாட்டுல. அவர் திரிகாலக்கு ஆடிகள் இல்லையா அவங்கெல்லாம், பின்னாடி இதே மாதிரி கல்கட்டி மறைகால பண்டாரில் ஒருத்தர் வருவார், குழப்பவாதிகள் இதே மாதிரி கட்டுரை சேர்த்து எழுதி வச்சிருவாங்க. அப்படிங்கிறத நம்ம சொல்லும் போது என்ன சொல்லிடுவோம், குருநாதர் யாருன்னு குலம் கோத்திரம் எல்லாத்தையும் சொல்லிடுவோன்ட்டு பார்த்திகளை வளர் சாமவேதம் மல்கன்னார். இவர் பிராமணர். இவர் பிராமணர்களே அட்டசகசர பிராமணர்கள்னு ஒரு பிரிவு இருக்காங்க, அந்த வகுப்பை சேர்ந்தவர் இவர் என்று சொல்லப்படுகிறார். அதாவது கோயிலில் பரிசாரகம் பண்ணுகிறார்கள் இல்லையா, எடுத்து கொடுப்பாங்கல்ல, அந்த இதெல்லாம் எடுத்து கொடுக்கறது. அவங்களுக்கு பேர் சாதகன் ஏதோ ஒரு பேர் உண்டு, அவங்களுக்கு தனி தீட்சையெல்லாம் உண்டு. பரிசாரகர் தான் அதுக்கு ஆகமத்தில் அந்த தீட்சை வழங்கும் போது அவங்களுக்கு ஒரு பேர் ஒன்று வரும், அது குரூப் நேம் ஒன்று இருக்கும், அது ஞாபகம் வர மாட்டேது. அந்த குருக்களுக்கு உதவி பண்ணக்கூடியவர்கள் அவங்க சன்னிதானத்தை எடுத்து கொடுக்குறவங்க பூஜை மடத்தை பணிவிட கோயிலில் அர்ச்சகருக்கு அந்த தலிகை எடுத்துட்டு வராங்க, அபிஷேகம் தண்ணி கட்டி வைக்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்களே, விளக்கு போட்டு கொடுக்குறது, எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறது, அந்த அலங்காரத்தை பற்றி ஏற்றி தூக்கி கொடுக்குறாங்களே, அவங்க தான் பரிசாரகர்னு பேர்.
நம்ம மடத்தில் சன்னியானத்துக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறவங்க வந்து பூஜை மட பணிவிடை சைவ சன்னியாச பத்தத்தின்னு ஒரு நூல் இருக்குது. அதில் சைவ சன்னியாசிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு ஒரு நூல் இருக்குது. ஆனால் அந்த நூல் இப்போ தமிழில் இல்லை, அது வடமொழி கிரந்தத்தில் இருக்குது. அதை படிக்கணுன்னே தான் கிரந்தம் படிக்கணும், ரொம்ப வடமொழி கற்றுக்கணும்னு பெரிய போடுறோம். அது ஒன்றும் நமக்கு கிடைக்க மாட்டேது, வடமொழி ஆசிரியர் கிடைக்க மாட்டேறாரு. சரி, அந்த அப்படி அதில் பணிவிடைகள் எப்படி இருக்கணும் லட்சணம் இருக்குது. பணிவிடைக்கு என்ன தீட்சை இருக்கணும், அவர் என்ன உடை கட்டணும் அப்படின்னு முக்கியமாக சைவ பணிவிடை பார்த்தீங்கன்னா உள்ள கோவணமும் மேலே ஒரு துண்டு மட்டும் தான் கட்டணும் பணிவிடை. அதனால தான் நம்ம பூஜை பண்ணும்போது பார்த்துருக்கீங்கன்னாக்க பணிவிடை பணிவிடை எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு துண்டு மட்டும் கட்டிட்டு நிற்பாங்க பார்த்துருக்கீங்களா. உள்ளே இப்போ இன்னர் போட்டு மேலே துண்டு கட்டிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் சைவ சன்னியாச பத்தத்தில் இருக்கக்கூடிய பணிவிடைகளுக்கான விதிமுறைகள். அது மாதிரி அந்த பூஜை மடத்து பணிவிடைக்குன்னு அவங்களுக்கு இருக்குது, நிபந்தமும் உண்டு. பணிவிடை வச்சுக்கிறதுக்கு நிபந்தம் உண்டு. இப்போ நாம பூஜைக்கு நம்ம பணிவிடை வச்சுக்க முடியாது, நம்ம அந்தளவுக்கு பணக்காரம் கிடையாது. வேலைனா வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ அது மாதிரி இப்போ ஆண்களுக்கு பணிவிட மனைவி தான் முதல்ல, மனைவி பணிவிடை இல்லையா. அப்போ பெண்ணுக்கு பெண்ணே தான் ஒன்றும் அதுக்கு வச்சுக்கிறவளு சொல்லலை. அப்போ வேணா தோழியை வச்சுக்கலாம், அது தப்பு இல்லை, தோழி வச்சுக்கொண்டே தான். சரி, அதனால அப்படி பணிவிடைகள் இருக்கு அவங்களுக்கு, அவங்க தான் அது. இப்போ அந்த பிரிவை சேர்ந்தவர் இந்த மறைஞான சம்பந்த பெருமானார். அவருடைய சாமவேதம் மல்கங்கும் பொழுது எந்த வேத சாகையை சேர்ந்தவர் அப்படின்னு பிராமணர்களுக்குள்ள வகுப்பு உண்டு இல்லையா. இவங்க இந்த வேதத்தை சேர்ந்தவங்க, ரிக்வேதத்தை சேர்ந்தவங்க, ரிக்வேதத்தில் எத்தனை சாகையை சேர்ந்தவங்க, இந்த சாமவேதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. அது எதற்காக அப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, வேதம் என்பது எழுதி படிக்கக்கூடாது, அது ஓதி ஓதி தான் கடத்தணும். வேதத்தை பதிவு செய்வதற்காக அந்த கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரே ஆள் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சு கொடுக்க முடியாது. அதனால ஒரு குரூப்புக்கு வேதத்தினுடைய ஒரு பகுதி மட்டும் அவங்களுக்கு தெரியும், அதை மட்டுமே அவங்க ஓதி கொண்டிருப்பாரு. இன்னொரு குரூப்புக்கு இன்னொரு வேதத்தை ஒரு பகுதியினுடைய அது மட்டும்தான் அவங்க ஓதி காப்பாற்ற வேண்டும். அவங்களுக்கு நித்தியப்படி என்ன வேலை, காலையில் எழுந்திரிக்க வேண்டியது, குளிக்க வேண்டியது, அனுஷ்டானத்தை முடிக்க வேண்டியது, உட்காந்து தென்னையில் உட்காந்து கொண்டு வேதத்தை சம்ரட்சிக்கிறது, வேதத்தை ஓதிக்கொண்டே இருப்பது, அதுதான் அவங்களுடைய வேலை, அந்தரர்களுடைய வேலை. அதற்காகத்தான் அரசர்கள் நிபந்தம் கொடுத்தாங்க. அதான் வேத சம்ரக்ஷணம்னு பேர். அவங்க ஓதலைன்னா மறந்து போடுவாங்க இல்லையா. அப்புறம் யாரும் எழுதி வைக்கவும் முடியாது வேதத்தை. ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்குன்னா, மொபைலில் பார்த்து யாகசாலையில் அவதாரிகையில் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா. யாகசாலையில் அவதாரிகையில் அந்தர பிள்ளைங்கள்லாம் வந்து பாடும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது. உட்காந்து பாராயணம் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அத்தியனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மொபைலையோ புத்தகத்தையோ வச்சுக்கிட்டு படிக்கிறாங்க, பார்க்குறோம். அப்படி வேதத்தை பார்த்து படித்தா லிகித பாடகன்னு பேர் அவனுக்கு, லிகித பாடகன். அப்படி படித்தோம்னா தோஷம், அது நல்லவன் கிடையாது, படிப்பா உயர்ந்த அறிவுடையவன் கிடையாது அவன். அதனால தான் எழுதாக்கிழவினே பேர் வேதத்துக்கு. எழுதாக்கிழவி, எழுதக்கூடாது, அதை எழுதி படிக்கக்கூடாது. அதனால தான் ஞான சம்பந்தர் சேக்கராசன் எப்படி புழறாரு, எழுதுமறை மொழிந்த பிரான்னார். அது எழுதாத கிழவி, ஆனால் இவர் எழுதுகின்ற கிழவி வேதத்தை சொன்ன வராமா ஞான சம்பந்தர். விளக்கம் புரியுதுங்களா. அது எழுதாத கிழவி வேதம். ஞான சம்பந்தர் எழுது மறைமொழிந்த பிரான், தேவாரத்தை எழுதிக்கிறோம் இல்லையா, அதனால எழுதக்கூடியதாகிய வேதத்தை சொன்னவர் இவர் என்று அழகாக பாடுவார். வேதம் தமிழால் விரித்தாரும்பார் சாமி. சரி, அது இருக்கட்டும். இப்போ வார்த்தைகள் ரொம்ப ஓவர் டீட்டெயிலாக போயிட்டு இருக்கோமா ஒரு வார்த்தை இல்லை, அவசியமாக தானே இருக்கு, ஒன்றும் அவசியம் இல்லாமல் ஒன்றும் அதனால இப்போ நம்ம பேசுறது முக்கியமான. இப்போ அறிஞான சம்பந்தரை பற்றி பேசிருக்கோம், நமக்கு உங்களுக்கு அந்த தெளிவு வேணும் தானே. இப்போ பின்னாடி ஒரு தரம் நாளைக்கு என்கிட்ட நீங்கள் வந்து கேட்பீங்க, சார் அறிஞான சம்பந்தர் வந்து இந்த நூல்கள்லாம் எழுதியிருக்காரு, நீங்கள் நூலில் எழுதலான்னு சொல்லிக்கிறாரு, எப்படி என்கிட்ட வந்துப்போ அவருக்காக அதுக்காக தான் இப்போ வருமானம் சொல்லி வச்சுக்கிட்டேன். அவர் வேற இவர் வேற இல்லை, கேட்க மாட்டாங்கிறது வேற விஷயம்தான். என்னைக்காவது ஒரு தெளிவு வந்து என்னைக்காவது படிக்கிறோம்னு நினைச்சு தெரிஞ்சுக்கிட்டு வந்து மறைஞான சம்பந்தர் நூல் செய்திருக்கார் அப்படி எங்கேயாவது படிக்க போய் வரும், எனக்கு வந்திருக்கு, அது அனுபவம் உண்டு, அதனால சொல்றேன். அதனால பார்த்திகழ என்றால் வேதத்தினாலே உலகம் வளர்கிறது, வேதம் ஓதுவதனாலும் வேள்விகள் செய்வதனாலும் மழை பொழியும் இல்லையா. வேதத்தின் வேள்வியின் பயனாவது வீழ்புணல் அப்படின்னு கேட்கிறார் சாமி. அதனால பார்த்திகழ என்பது உலகம் பரவுவதற்காக வேதம் ஓதக்கூடியவர். அவர் சாமவேத சாகையை சார்ந்தவர். இவர் அவர் மல்க பராசர முனிமரபு, இது பராசர கோத்திரம் என்கின்ற கோத்திரம். அந்த அந்தணர்கள் பார்த்தீங்கன்னா கோத்திர பிரிவு சொல்லிக் கொள்வார்கள். அது மக்கள் வழக்கில் வரும் பொழுது, மற்றைய காஸ்டில் வரும்போது குடி வழக்கம்னு பேர் வரும்.
அந்தரங்களை சொல்லும்பொழுது கோத்திரம்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாருமே கோத்திரம், எங்கள் இந்த கோத்திரம் அந்த கோத்திரம் கோயிலில் சொல்லிக்கிறார்கள். அது எப்படின்னு எனக்கு தெரியல. கோத்திரம் என்பது முனிமரபு, அந்த முனிவருடைய வழியில் வந்தவர்களை தான் கோத்திரம் என்று சொல்லிக்குவது. அப்படி ஒரு ஏகப்பட்ட கோத்திரம் 143க்கு மேலே கோத்திரம், அப்படி முனிவர் தான், அந்த முனி மரபில் தான் அந்த கோத்திரம் வரும். இப்போ எல்லாருமே எல்லா காசில் உள்ளவங்களும் கோத்திரம் சொல்லிக்கிறார்கள். அப்படி சொன்னாலும் அது வந்து முனிமரபில் வந்து அது எனக்கு பொறுத்தளவுக்கு அது சரியாக பொருந்தாது. அவங்களுக்கு குடிமரபு உண்டு. இப்போ நயன்மாரில் பார்க்குறோம்ல, ஏர்கோன் குடி, அப்பர் சாமி குறுக்கையர் குடி, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேளாளர் குரூப்பு தான். அதுக்குள்ளேயே ஒரு பிரிவு இருக்குது பாருங்கள், குறுக்கையர், ஏர்கோன், அப்புறம் அந்த இதில் பார்க்குறோமே ஏனாதி அப்படின்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் இதெல்லாம் குடிப்பெயர்கள். இதை தான் கோத்திரம். ஸோ கோத்திரம் அப்படிங்கிறது குடிங்கிறது ஒன்று தான். இவங்க இந்த குரூப்பை சேர்ந்தவங்க, இந்த ஒரே காஸ்ட்டுக்குள்ளே இந்த பிரிவு அப்படிங்கிறது மாதிரி. அப்படி இவர்கள் இந்த மறைஞான சம்பந்த பெருமானார் பராசர முனிவர் என்கின்ற, பராசர முனிவர் யார் தெரியுமா? வியாச முனிவருடைய தந்தை. அவர் தான் தந்தை. அவர் தான் இந்த மச்சகந்தியை கூடி வியாசரை பெற்றவர். அவர் தான் பராசரர். அப்படியா? அந்த ஆமாம் சுகர். இது வியாசம் வசிஷ்டன் அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவாகம் கூட வரும். அதை வரிசையாக சொல்லுவாங்க. சுகதாதம் அப்படின்லாம் வியாசரை குறிப்பாங்க. அப்போ பராசரருடைய தந்தை சுகர் அப்படின்னு வந்துடுவார். அப்போ சாரி மன்னிச்சிருங்க, பராசரர் வந்து வியாசருடைய தந்தை. பராசர முனி மரபு பையில ஞான இவர் இந்த பராசரர் வந்து மச்சகந்தியை கூடின கொச்சையாம் பழி தீர வழிபட்டது தான் கொச்சை வயம் அப்படின்னு சிறுகாழிக்கு பேர் வந்தது. பராசர முனிமரபு பையில ஞான சார்பு தர இவர் ஏன் இங்கே வந்தார் அப்படிங்கும் பொழுது ஞானத்தோட சார்பு ஏற்படுவதற்கு. உயிர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சார்ந்ததான் வண்ணமம் ஆகும் தன்மைன்னு ஒன்று இருக்குது. இது ஆணவமலத்தை சார்ந்து கொண்டு சடத்தன்மை எழுதி கொண்டு சடப்பொருள் மீதே பருப்பொருள் மீதே கருத்து செலுத்திக் கொண்டிருக்கிறது உயிர்கள். இதுக்கு ஞானச்சார்பு ஏற்படணுங்கிறதுக்காக இவர் வருகிறார். அதான் ஞானச்சார்பு தர வந்து அருளி எம்மையாண்டங்கும் பொழுது தனித்து தன்னை சொல்லிக் கொள்கிறார். அதனால இந்த குருமரப்புல இவருக்கு தனி குருநாதர் இவர் தான் என்று தெரிகிறது. இடத்துல எம்மைன்னு தன்னை துரித்துக் கொள்வது மாவை சிவாச்சாரியார். சைவ சிகாமணி என்று சொல்லுகிறார். சிகைன்னா என்ன? கொண்ட முடி. சிகாயை நமன்னு சொல்லிக்கிறோம் சில சொல்லும்போது. சிகாமணின்னா அங்கே வைத்திருக்கக்கூடிய மணி, சூளாமணியும் பூசுரர் சூளாமணியாம் புகழிவேந்தர் அப்படின்னு சேக்கரார் சாமி ஞானசமுதர் சொல்லுவார். பூசர்களுக்கெல்லாம் சூளாமணியா அவர் இருக்கார். சைவ சிகாமணி எவருக்கும் தலைவன் எந்தை எங்கோன்னு கமலஞான பிரகாசரை சம்பந்த சரணாலயர் பாடுறார். என்ன பண்றது? திருந்தும் எரி பொருந்துமிடம் தெரிந்திராதே தாரணி அன்பரையால அவர் போல் வந்து சைவர் சிகாமணி எவருக்கும் தலைவன் எங்கோன். அதே சைவ சிகாமணி வார்த்தை இங்கே இருக்கு. சைவ சிகாமணினா சைவங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர். எவருக்கும் தலைவன் எங்கோன். மருத தலைவன். மருத தலைவன்னா அவர் ஊர் மருதூர்னு பேர். அவர் வேற இவர் வேற. இல்லை இல்லை இல்லை, சம்பந்த சரணங்கள் பெரிய புராண காலம், பெரிய புராண ஞான சம்பந்தர் காலம். இந்த சம்பந்த சரணங்கள் குருஞான சம்பந்தர் இருக்கிறார். தர்மயாதன சீடர் இவர். அதனால அது நிர்வாண தீட்சையில் குடுமி என்பது ஞானத்தினுடைய அடையாளம் என்று சொல்லுவாங்க ஐயா. நிர்வாண தீட்சை பண்ணும்பொழுது அதில் ரெண்டு இந்த அது சிகாசேதம்னு ஒன்று இருக்குது நிர்வாண தீட்சையில். பின்னாடி ஒரு பாட்டே இருக்குது அதுக்கு. அப்புறம் நடத்துகிறாத இதே நூலில் இருக்குது. சிகாசேதத்தோடு கூடிய நிர்வாண தீட்சை, சிகாசேதம் இல்லாத நிர்வாண தீட்சைன்னு உண்டு. ரெண்டு தரப்பு உண்டு. அதாவது பக்குவத்தை பொறுத்து. இந்த நிர்வாண தீட்சை ஆன மாத்திரத்தில் ஒரு முக்திக்கு போயிடணும் அப்படின்னா சிகாசேதத்தோடு கூடிய அப்படி பக்குவத்தை பொறுத்து தான் இருக்குது. இல்லை சாரி, குடும்பத்தில் ஒழுகி வாழணும் அப்படிங்கிறவங்களுக்கு சிகாசேதம் இல்லாத நிர்வாண தீட்சை. குடும்ப வாழ்க்கையை விட்டுவிட்டு துறவி நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒழுக்கத்தோட ஆச்சாரம் இல்லாத இருக்கக்கூடியவர்களுக்கு சிகாசேதத்தோடு கூடிய நிர்வாண தீட்சை என்று அதில் காட்டப்பட்டிருக்கு. அதுக்காக தான் சொல்கிறாங்க. அது ஒரு தனி டாபிக். நம்ம நிர்வாண தீட்சைன்னு தனி பாட்டு இருக்குது. இது சிவபிரகாசத்தில் இருக்குது. இதை பின்னாடி பார்ப்போம். டீட்டெயிலாக பார்க்கணும். படம்லாம் போட்டு பார்க்கணும். அப்போ சொல்லித்தராங்க. அதனால் இப்போ சைவ சிகாமணி மருத தலைவன். மருதூர் அப்படிங்கிறது இவருடைய ஊர். பெண்ணாகரத்து பக்கத்தில் இருக்கா? மருதூர் இருக்கா? சரி. மருத தலைவன் அந்தன் கார்மருவு பொழில்புடை சூழ் மதின் மீதே மதியம் கடவாமை நெடுங்கொடியின் கரந்தகையும் கடந்தை. இது வரைக்கும் இந்த கடந்தை என்று சொல்லக்கூடிய ஊருக்கான பெண்ணாகரத்துலேருந்து நம்ம ஊரில் ஒருத்தவங்க, நம்ம வகுப்புலேயே ஒருத்தவங்க இருக்காங்க, அம்மா இருக்காங்க. பெண்ணாகரம் தானே உங்களுக்கு? ஆமாம். ஓ ஐயா, நீங்களும் பெண்ணாகரமா? சரி.
ரொம்ப அற்புதமான பாட்டு ஞானசந்தர் பாடுவார். கிடங்கும் மதிலும் சுலாவி எங்கும் கெழுமனைகள் தோறும் மறையின் ஒளியினர். அந்த ஊரை சுற்றி எப்படி இருக்கான், கிடங்கும் மதிலும் இருக்கிறது மாதிரி இருக்கு. என்னது? கெழுமனைகள். ஊரை சுற்றி வீடுகளா இருக்கு, வீடுகள் தோறும் மறையின் ஒளி கேட்குதுங்கிறார் ஞானசந்தர். கிடங்கும் மதிலும் சுலாவி எங்கும் கெழுமனைகள் தோறும் மறையின் ஒளி அடங்கும் தடங்கோயில் தூங்கானை மாடம் சேருமினே அப்படின்னு பாடுறார் சாமி. அந்த மதில் செய்தியை இவர் எடுத்துக்கிறார் ஞானசம்பந்தருடைய கருத்து. அதனால தான் இங்கே மதிலை பற்றி பேசுகிறார் இந்த பாட்டில். ஞானசம்பந்தர் தான் தூங்கானை மாடம் பதிகத்தில் மதிலை பற்றி பேசுகிறார். கிடங்கும் மதிலும் சுலாவி எங்கும் கெழுமனைகள் தோறும் மறையின் ஒளி. அங்கே மறையை பற்றி பேசுகிறாரா, அதே மாதிரி இந்த மதிலை பற்றி பேசுகிறார். என்ன மதிலை பற்றி சொல்கிறாருன்னா, அந்த ஊர் எப்படி இருக்குதாமா, கார்மருவு பொழில். கார்னா மேகம், மருவுதல்னா உட்கார்ந்து இருக்கிறது, பொழில்னா மரச்சோலை. மேகங்கள் அந்த மரத்து மேலே உட்கார்ந்து இருக்குது. அதான் கார்மருவு பொழில். புடைசூழ் அப்படின்னா பக்கத்தில் சூழ்ந்துருக்கு. அந்த ஊரை சுற்றி இந்த மேகங்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த பொழிலாகவே இருக்குது. அப்போ பொடிசூழ் மதின் மீது. மதில் வந்துட்டா, அங்கேயும் மதில் சொல்லியிருக்காரு, இங்கே மதில் வந்துட்டு பாருங்க. மதில் மீது மதியம் கடவாமை. இப்போ மதியம்னா நிலா. நிலா அந்த அந்த வால், அந்த காம்பவுண்ட் வாலை தாண்டி வராத அளவுக்கு ஒரு ஆள் தடுக்கிறான். அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. இப்போ மதில் ஹைட்டாக இருக்கு, ஆனால் அந்த மதில் மேலே இருக்கிற இன்னொரு பெருசன் தடுக்கிறான் நிலா வராத அளவுக்கு. அது யாருன்னா, அந்த மதில் மேலே வைத்திருக்கக்கூடிய கொடி மரங்கள். அந்த மதிலை சுற்றி கொடி மரம் நட்டு வச்சிருக்காங்க. அது கொடி இப்படி இப்படி பறக்குது. பறக்கும் பொழுது நிலா மறைக்குதான் காட்சி. அதனால் நிலா வந்திருக்கா வரலையானே தெரியல. ஆனால் அந்த ஊர் ஜனங்க தேடுறாங்க நிலாவை. அதனால மதியம் கடவாமை நெடுங்கொடியின் கரந்தகையும். தகைதல்னா மறைத்தல்னு ஒரு பொருள் உண்டு. கரந்தகையும்னா கரத்தால மறைச்சது. இது தற்குறிப்பு ஏற்ற அணி இல்லையா. போர் உழன்று எடுத்த ஆறையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்டன்னு சிலப்பதிகாட்டில் ஒரு வரி வரும். கண்ணகியும் கோவலனும் மதுரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அங்கே போகும்பொழுது தூரத்தில் மதுரை கோட்டை கொடி பறக்குது. இப்படி வராதிங்க, இங்கே வராதிங்க, இங்கே வராதிங்கன்னு சொல்லதான். அது இளங்கோடிகள் பாடுறாரு. அது போர் உழன்று எடுத்த ஆறு எயில் நெடுங்கொடி. எயில்னா கோட்டை. கோட்டை மேலே ஆடக்கூடிய அந்த கொடி வாரல் என்பது போல் மறித்து கை காட்ட. வாரல், வராதிங்க வராதிங்கன்னு சொல்லதான். ஏன்னா உள்ள போனால் அவங்களுக்கு அவதி நிகழப்போகுது இல்லையா. அது மாதிரி இவர் என்ன சொல்றாரு, கொடி பாட்டுக்கு பறந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் சாமி என்ன சொல்றாரு, அது நிலாவை வராதன்னு சொல்ற மாதிரி மறைக்குதுன்னு இவர் சொல்லுகிறார். இதே மாதிரியே கலிய நாயனார் ஒற்றியூர், இங்கே தானே ஒற்றியூர் இருக்கு. ஒற்றியூரில் கலிய நாயனார் புராணத்தில் பார்த்தீங்கன்னா, புத்தர் அமணர் பொருள் போல ஆகாய வெளிமறைக்கும் அப்படின்னார் கொடியை பற்றி சொல்லும் பொழுது. இந்த புத்தர்களுக்கும் அமணர்களுக்கும் பாருங்கன்னா 5 பூதம் கிடையாது அவங்களுக்கு. அவங்க ஆகாயங்கிற பூதத்தை ஒத்துக்கிறது இல்லை. அவங்க 4 பூதம் தான் அவங்களுக்கு. ஆகாயம்னு ஒரு பூதம் இருக்கிறதா அவங்க ஒத்துக்கிறது கிடையாது. அந்த இடத்துல இந்த கொடி மறைஞ்சிருக்கு. இங்கே எப்படி இந்த கொடி பறந்து இந்த வானத்தில் மதிய மறைக்குதோ, அதே மாதிரி ஒற்றியூரில் பறக்கக்கூடிய கொடிகள்லாம் என்ன பண்ணுது, ஆகாயத்தையே மறைச்சிடுச்சு. இப்போ ஆகாயம் இருக்கிறதா இல்லையானே தெரியலையாமா. அதுக்கு என்ன உண்மை காட்டுறது இவர், புத்தரமணர் பொருள் போல ஆகாய வெளிமறைக்குங்கிறார் சேக்கரார். ஒரு ஊரை வர்ணிக்கும் போது கூட ஒரு பரசவை நிராகரணம் சொல்லிட்டு போறாரு பெரிய புராணத்தில். பெரிய புராணம் சரித்திரம் தான் நமக்கு தெரியும். அதுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு பரசமய நிராகரணம் வச்சிருக்க பாருங்க. சின்ன வரி, அது ஒரு சொல்லலைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது அமணர் பொருள் போல ஆகாய வெளிமறைக்கும் இடத்துல அப்படி அழகாக காட்டுறாரு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு சைவஸ்தான செய்தி இருக்குது. இப்போ ஏதோ கொடி பறக்குது, அதில் என்ன இருக்கு, அது வெறும் வர்ணிப்பு பாட்டாக இருந்ததுன்னா ஆகா நல்லா இருக்குன்னு போகலாம். சைவ சித்தாந்தம் இதுக்குள்ள என்ன இருக்கு இப்போ அதை பார்க்கணும்ல. அதனால இரட்டுற மொழிதலாக சிலேடையாக இதுக்கு ஒரு அர்த்தம் வருது. என்ன அர்த்தம்னா, கார் மருவு பொழில். பொழில் என்பது உயிரை குறிக்கிறது. பொழில் என்பது உயிர். இந்த இடத்துல வச்சுங்க உதாரணத்துக்கு. கார் மருவு, கார்னா மேகம் என்ன கலர்ல இருக்கும், கருப்பா இருக்கும். உயிரில் என்ன கருப்பு இருக்கு, ஆணவ மலம். கார் மருவு பொழில், ஆணவ மலத்தோடு கூடிய உயிர். அதுக்கு இப்போ என்ன வேணும், ஆணவ மலம் உயிருக்கு இப்போ என்ன தேவைப்படுது, வெளிச்சம், தெளிவு. வேற எப்படி சொல்லலாம் அதை இன்னும் சரி. உயிருக்கு என்ன தேவைப்படுது, அறிவு தேவைப்படுகிறது. அந்த வார்த்தைக்கு தான் வேணும். அப்போ அறிவுக்கு இன்னொரு பேரு மதி. மதி வராம தடுக்குது. எது, கடவாமை நெடுங்குடியின். நெடுங்கொடி, அந்த நெடுங்கொடி ஆணவ மலம் தான். திரும்பவும்
அந்த ஆணவ மலமே அந்த மதியை வராமல் தடுக்குது, மாயையெல்லாம் தடுக்குது. ஸோ அதை என்ன பண்ணணும்? இப்போ அந்த கொடியை இறக்கிடணும், வெட்டிடணும், ஏதாவது சம்திங் பண்ணணும். தகைதல்னா வெட்டுறதுன்னு அர்த்தம் உண்டு. தகைதல்னா நெடுங்கொடியின் கரம் தகையும். அப்போது அந்த கொடியினுடைய கரத்தை வெட்டக்கூடியவராகிய கடந்தை சீர்நிலவும் மறைஞான சம்பந்தர் அப்படின்னு அர்த்தம் ஆகுது. விளக்கம் புரியுதுங்களா? அதே தான் பாட்டு கலெக்டர் படியார். முத்தி கொடிக்க மோக கொடி படர்ந்து அத்தி பறந்த பழுத்தது என்று உந்தி பறான்னு ஒரு பாட்டு இருக்குது. அப்புறம் அருளெண்ணம் கத்தியினால் வெட்டி, அதே கருத்து தான் இங்கே. விளக்கம் புரியுதுங்களா? சரி, நான் சொல்லணும்னு நினச்சி நீங்கள் 2 பேரும் சொல்லிட்டீங்க. வெரி குட். படிப்பு முத்திருச்சுன்னு அர்த்தம். அப்போனா இந்த முத்தி அப்படி வந்து உட்காரணும். ரெஃபரன்ஸ் நமக்கு படிக்கும்பொழுது இது அங்கே இருந்ததே, இது அங்கே படித்தோமே, இது இங்கே படித்தோமே அப்படிங்கிறது உட்கார்ந்தாதான் நமக்கு படிப்பு முழுமையாகி கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஒரு ஸ்காலர் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ எங்களை வந்து நீங்கள் ஏன் பாராட்டுறீங்க? ஒரு இடத்துக்கே அந்த பாட்டு இங்கே இருக்குது, இங்கே இது எப்படி ரெஃபரன்ஸ் கொடுக்குறாருன்னு ஒரு பாராட்டு உண்டா இல்லையா? ஸோ அது இருக்கிறதுனால தான் பாராட்டுறோம். அப்போ அது நமக்கு வரும்பொழுது அப்போ நம்மளும் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியது. அதனால் கார்மரபு பொழில் புடைசூழ் மதில் மீதே மதியம். நேராக பார்த்தா என்ன அர்த்தம்? மதில் மேலே கொடி பறக்குது, அது நிலா வரவிடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு அப்படி தான் அர்த்தம். உள்ளுக்குள்ளே சூக்ஷமாக பார்த்தோம்னா கார்மரபு பொழில் என்பது உயிரையும், மதில் மீது இருக்கக்கூடிய கொடி மாயையையும், மாயை வராமல் அறிவு வராமல் தடுத்து கொண்டிருக்கிறது. மதியம் என்பது உயிருடைய அறிவையும் குறிக்குது. அதனால் அந்த கார்மரபு கொடி இல்லையா, அந்த கொடியை வெட்டணும். அதனுடைய கரம் தகையும். யார் வெட்டுறா? சீர்நிலவு மறைஞான சம்பந்தர். இப்போ கடந்தை என்பது ஊருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க முன்னாடி உள்ள இந்த கார்மரபு பொழில்புடை சூழ் மதில் மீதே மதி அந்த முழு ஓமையுமே கடந்தைக்கு மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா முதல்ல வந்து சொன்ன பொருள். அது மறைஞான சம்பந்தர்னு வச்சுக்கிட்டா 2வது சொன்ன பொருள். இப்போ முதல்ல என்ன பொருள் சொன்னேன்? நேரடி பொருள். நிலா வந்தது மறைச்சு, அது மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கடந்தைக்கு தான், அது ஊருக்கு தான் அந்த இது. இப்போ அந்த ஓமையை கொண்டு போய் மறைஞான சம்பந்தர், கடந்தை மறைஞான சம்பந்தருக்கு பொறுத்தினீங்கன்னாக்க 2வது சொன்ன பொருள். விளக்கம் புரியுதுங்களா? ஏன்னா அவருக்கு தான் அந்த கரம் தகையக்கூடிய முத்தி கொடிக்கு மோகக்கொடி இருக்கும் அருள் என்னும் கத்தி அவர் தானே. அதனால அவர் கடந்தை சீர்நிலவு மறைஞான சம்பந்தன் எந்தை, அவர் தான் என்னுடைய தந்தை என்று திருவளரு மலரடிகள் சென்னி வைப்போம் என்று அவருடைய திருவடியை வணங்குவோமாகுக என்று சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்து கொள்கிறார். விளங்குதா பாட்டு? அடுத்த பாட்டு போலாமா? தாந்தம் பாடல் சாஸ்திரங்கள்லாம் அனுபவிச்சு படிக்கும் பொழுது தான் ஒரு இன்பம் விளங்கும். அந்த அனுபவமும் அது மேலே ஈடுபாடும் இல்லாமல் நமக்கு அதோடைய இன்பத்தை வைக்கவே முடியும். எதையுமே சரி தான், ஒரு அல்வாகவே இருக்கட்டுமே, நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தானே அது நிற்கும் இல்லையா? தித்திக்கும் நான் என்ன பாட்டு இருக்கேன், அதுமாரி பாட்டு. தித்திக்கும் நான் பால் பித்தத்தில் தான் தவிர்ந்த பின் இன்னொரு பாட்டு படிச்சிருக்கோமே, கைக்கும் தித்திக்கும் நான் கைக்கும்னு ஒரு பாட்டு திருவட்பயனில். நாக்குக்கு பித்தம் இருக்கும் பொழுது பாலாக இருந்தால் கூட அது என்ன செய்யும்? கசக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அது மாதிரி நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பொழுது தான் இந்த பாடல்கள்லாம் இன்பமாக இருக்கும். இல்லாத வரைக்கும் இது என்றைக்குமே அது ஒரு லெசனாக தான் தெரியும், நமக்கு கடுப்பாக தான் இருக்கும். இது 2 மணி நேரம் எப்போ முடியணும்னு தான் போல தோணும். எல்லாமே அப்படி தான் இருக்கும். சரிதானே? இப்போ அடுத்த பாட்டுக்கு போகிறோம். 7வது பாட்டு. இந்த நூலில் பேசப்படக்கூடிய கருத்து என்ன, நூற்பொருள் என்ன அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்லுகிறார். சைவ சித்தாந்தம் இதில் பேச போகிறோம் அப்படிங்கிறத இங்கே சொல்லிடுறார். ஏன்னா பின்னாடி வந்தவங்க இது நல்ல நூலாக இருக்குது, இது நம்ம சமயத்தில் எடுத்துக்கலாம் அப்படி யாரும் யோசிக்கக்கூடாது இல்லையா? அதனால் இந்த நூலுடைய பொருள் என்னங்கிறத பேசுகிறார். சைவஸ்தான் தன்மை என்ன அப்படின்னு சொல்லுகிறார். புறச்சமயத்தவர்க்கு இருளாய் அகச்சமயத்து ஒளியாய் புகழ் அளவைக்கு அளவாகி பொற்பணி போல் அபேத பிறப்பிலாத இருள்வெளி போல் பேதமும் சொற்பொருள் போல் வேதமும் இன்றி பெருநூல் சொன்ன அறத்தினால் விளைவதாய் உடல் உயிர்கண் அருக்கன் 2 தடவை வருதா? உடல் உயிர்கண் அருக்கன் அறிவொளி போல் கரெக்டாக இருக்கப்பட்டு அறிவொளி போல் பிரிவு தரும் பிரிவுருமா பிரிவரும் சரி பிரிவரும் அத்துவிதமாகும் சிறப்பினதாய் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு பெருக்களுற்றாம். இதான் பாட்டு. சரி, இதில் நிறைவில் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல ஏன் வேதத்தை குறிப்பிடுறார்? சைவ சித்தாந்தம்னு சொல்லிட்டு போக வேண்டியதுன்னு, சைவ சித்தாந்தம் நான் பாடுறேன்னு சொல்லிட்டு போகணும். வேதாந்த தெளிவுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? புரியல. திருமுறை
இல்லை இல்லை, நான் வேதத்தை திருமுறைன்னு கொண்டு போறீங்க சார். வேதம் மீன்ஸ் நான் அது மறையை கேட்குறேன் சார். வெரி குட், அதான் ஆன்சர் சொல்லிட்டாங்க. வேதம் என்பது பொது பிரமாணம். நம்முடைய சமயத்துறை அடிப்படை நூல் எது தான் ஃபர்ஸ்ட் நமக்கு? வேதங்கள் தான். வேதங்களில் சொல்லப்பட்டது கடவுள் யார் அப்படிங்கிறதா இங்கே கேள்வியே நமக்கு. அதுக்காக சமயங்களே எழும்புகிறது இல்லை தானே? அப்போ புரியல. வெரி குட் வெரி குட். குமரகுரு பாட்டுக்கு போயிட்டீங்க. அவர் தானே ஆரா இன்பா அருங்கனி விளைந்து அந்த பாட்டுக்கு போறீங்க. ரைட், வெரி குட். அதனால இதுல இருந்து தான் குமரகுரு எடுத்திருப்பார். ஏன்னா இவருக்கு முன்னோடி இல்லையா? அதனால அப்போ சிறப்பானதாய் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் என்று சொல்கிறார். வேதம் என்பது நமக்கு பொது பிரமாணம். ஏன்னா அதில் பிரம்மத்தை பற்றி பேசப்பட்டிருக்கிறது, கடவுளை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. வேதம் சொன்னது இறைவன் என்பதனால நம்ம வேதத்தை பிரமாணமாக கொள்ளுகிறோம். இப்போ வேதத்தில் நேரடியாக சிவன் தான் உலகத்தை படைச்சார் அப்படிங்கிற சொல்றதெல்லாம் இருக்காது. ஆனால் சிவருமானுடைய பராக்கிரமம் பேசப்பட்டிருக்கும். அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி அறிந்து தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் வேதம் நமக்கு காட்டாது சுவாமியை என்று சொல்லுகிறார். சித்தியாரில் பேசும் பொழுது மறையினால் அயனால் மாலால் மற்றும் குறைவிலா அளவைகளாலும் கூறனாதாகி நின்ற இறைவனார் கமலபாதம் அப்படின்னு சொல்லி அளவையினால் பார்க்க முடியாது, மறையினால் பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்கார். ஸோ அப்போ மறையை பார்க்க முடியாதுங்கிறதுக்காக அதை ஒதுக்கிட முடியாது இல்லையா? ஸோ அதனால் அதை நம்ம சேர்த்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ என்ன பிரச்சனை நமக்குன்னா, வேதத்தில் சொல்லப்பட்ட கடவுள் சிவபெருமான்னு தான் நம்ம சாதிக்கணும். ஏன்னா நமக்கு சிவபெருமான் தான் கடவுள்னு ஆகமம் சொல்லி கொடுத்துருச்சு. இப்போ ஆகமத்தை வைத்துக்கொண்டு நம் வேதம் சிவபெருமான் தான் கடவுள் சொல்லுகிறதுங்கிறத சாதிக்கிறது தான் வேலை. அதனால நம்ம வேதத்தினுடைய பொருள் சைவ சித்தாந்தம்னு நம்ம சொல்லுகின்றோம். இந்த வேதத்தில் பேசும்பொழுது பல செய்திகள் வருகிறது. தத்துவம் அசி, அது நானானேன் அப்படின்னு இருக்குது. அப்புறம் அயம் ஆத்மா பிரம்மா அப்படின்னு சொல்லி இருக்குது. பிரம்மம்னு சொல்லுது. இந்த ஆத்மா தான் பிரம்மமாக இருக்கிறது என்று சொல்லுகிறது. அப்புறம் தத்துவம் அசி வேற என்ன இருக்கு? அகம் பிரம்காஸ்மி, அது நானானேன், அதுவே நான். அப்படிலாம் நாற்றானத்து ஒருவனே நானாயபரனேன்னு நம்முடைய நம்பிசாமி கூட பாடுறாங்க. அதனால் அப்போது இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆத்மாவை பற்றியும் பேசியிருக்கு, அந்த பரம்பொருளை பற்றியும் பேசப்பட்டிருக்கு, இந்த ஆத்மாவும் பரம்பொருளும் ஒன்று தான் அப்படிங்கிறது மாதிரியும் பேசப்பட்டிருக்கு. இப்படி எல்லாமே குழப்படியாக பேசப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி பேசும்பொழுது தான் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வேதத்தினுடைய கருத்துக்கள் எல்லாம் தொகுத்து ஒரு பிரம்மசூத்திரம் என்று வியாச முனிவர் பாடுறார். இந்த பிரம்மசூத்திரத்துக்கு பொருள் எழுத வந்தவங்க தான் பல சமய பிரிவுகளை உண்டு பண்ணி கொள்கிறார்கள். அதில் வைஷ்ணவர்கள் விஸ்வாத்வைதம்னு போயிடுறாங்க, மாத்துவர் ஒரு பிரிவாக போயிடுறாரு. அப்புறம் ஆதிசங்கரர் ஒரே ஆள் தான், எல்லாருமே ஒன்று தான்ட்டார் அவர். மாயாவாதிகள்னு அதனால் பேர் வாங்கிட்டாங்க அவங்க. ஸோ அதனால் இப்படி இந்த பிரிவுகள் ரெண்டு பொருள் இருக்கா, ரெண்டும் ஒன்று தானா, இல்லை இருக்கிறதே ஒன்று தானா, இல்லை ரெண்டு இருந்து ஒன்று போல தோன்றுகிறதா, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இரண்டு என்று வந்துட்டாலே பேதம்னு அர்த்தம் இல்லையா? இப்போ என்னிலேருந்து நீங்கள் எல்லாம் பேதப்பட்டவங்க தானே, உங்களிலேருந்து நான் பேதப்பட்டவன் தானே. அதனால தான் பேரே வச்சுருக்கோம். நம்ம பேதப்படுத்தி காண்பதற்கு தான் பேரே இருக்கு. அப்போது பேதம் இருக்குங்க அப்படிங்கிற கருத்து சொன்னோம்னா ஆன்மா வேறு பரம்பொருள் வேறு, அப்போது ரெண்டும் தனித்தனி பொருள் இருப்பதாக கொள்ளக்கூடிய கருத்துன்னு அர்த்தம். பேதவாதிகள் அப்படின்னா பின்னாடி பேதவாதின்னு ஒருத்தன் வருவான், அவன் கிடையாது இந்த இடத்துல. ஆன்மா இருக்கா, கடவுள் மட்டும்தான் இருக்காரா, ஆன்மாவும் கடவுளும் இருக்காங்களா அப்படிங்கிற விவாதத்தின்படி பேதம் அபேதம் பேதாபேதம்னு 3 கொள்கை சொல்லப்படுகிறது. இதுக்கு என்ன உதாரணம்னா, ஒரு தங்க கட்டி வச்சுருக்கோம், கோல்டு காயின் வாங்குறீங்க கடையிலேருந்து, அப்புறம் கோல்டு பிஸ்கெட்ஸ் வாங்குறீங்க. அந்த பிஸ்கெட்ஸ் வீட்டில் கொண்டு போய் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க. கொஞ்ச நாள் கழித்து அதில் கொஞ்சம் நம்ம ஏதாச்சும் ஆரம் பண்ணிக்கலான்னு பண்ணுறீங்க. அப்போ அந்த பிஸ்கெட்டில் உள்ள தங்கம் தான் நமக்கு இதில் இருக்கும். அப்போ இது தங்கமாக தான் இருக்கும். அதுமாரி தங்கத்துலேருந்து வந்த பொருளும் என்னவாக தான் இருக்கும், தங்கமாக தான் இருக்கும். அதனால் அது ரெண்டுலாம் என்ன இல்லை, பேதம் இல்லை. இதுவும் தங்கம் தான், அதுவும் தங்கம் தான். அதனால் பொற்பணி போல் பேதம் அப்படின்னார் இந்த இடத்துல. இந்த முதல் வரியில் கடைசி பாருங்க, பொற்பணி போல் அபேதம் அப்படின்னார். அபேதம்னா பேதமின்மைன்னு அர்த்தம். ஏன்னா தங்க கட்டியிலையும் தங்கத்திலையும் வித்தியாசம்ல ஒன்றா தான் இருக்குது. அதனால் பொற்பு அணினா ஆபரணம்னு அர்த்தங்க. பொற்புன்னா தங்கம் அப்படின்னு அர்த்தம் ஆகுது. பொற்பணி போல் அபேதம், பிறப்பில்லாதன்னா பிறப்பு அபேதம்னு ஒரு கருத்து, பிறப்பு இல்லாமல் ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது அப்படிங்கிற கருத்துடையவர்கள் இருக்காங்க. அது பிரம்மம் வேறு உயிர் வேறுங்கிற கருத்து இல்லாமல் ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற கருத்துடையவர்கள் இருக்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாரு, இருள் வெளி போல் பேதம். இருட்டு வேற ஒளி வேற தான், ரெண்டும் ஒரு இடத்துல இருக்குமா, இருக்காது. இருட்டு இருந்தால் ஒளி இருக்காது, ஒளி இருந்தால் இருட்டு இருக்காது. அப்போ அந்த இடத்துல பேதம் இருக்குது. அதனால்
உயிர் வேற பரம்பொருள் வேற என்கின்ற கொள்கையோடு பேதம் என்கின்ற கொள்கையுடையவர்களும் இருக்கிறாங்க நாட்டில். அடுத்தது சொற்பொருள் போல் பேதாபேதமும் அப்படின்னாரு. இப்போ ஒரு சொல் நான் சொல்லுகின்றேன், இப்போ புத்தகம் அப்படின்னு நான் சொல்லுகின்றேன். புத்தகம்னு சொன்ன மாத்திரம் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சம்திங் இப்படி ஒரு மெட்டீரியல் தான் ஞாபகம் வரும் உங்களுக்கு, இல்லையா? புத்தகம்னா இந்த பாட்டில் ஞாபகம் வருமா? புத்தகம்னா இந்த ஹெட்செட் ஞாபகம் வருமா? மொபைல் ஞாபகம் வருமா? அப்போ புத்தகம்னா என்ன ஞாபகம் வரும் நமக்கு? இந்த புத்தகம், இந்த வடிவம் தான் நமக்கு முதல்ல ஞாபகம் வருது. அப்போ சொல்லும் பொருளும், புத்தகம்ங்கிறது சொல்லு, இந்த வடிவம் உங்களுக்கு ஞாபகம் வருது பாருங்க, அதுதான் பொருள். ஆனால் பொருள் வேற பொருள் தான், பொருள் வேறு திங்க் தான், புத்தகம்ங்கிற சொல்லு வேறு திங்க் தான். ரெண்டு தனித்தனி திங்ஸ். ஆனாலும் ரெண்டுமே தனித்தனி என்ன பொருள் கிடையாது. புத்தகம்னு சொல்ல மாத்திரத்துல உங்களுக்கு என்ன வந்துடும்? இந்த வடிவம் ஞாபகம் வந்துடும். இந்த வடிவமும் புத்தகம் என்ற சொல்லும் ஒண்ணா? இதை குறிக்கக்கூடிய சொல்லு தான் புத்தகம். விளக்கம் புரியுதுங்களா? புத்தகம் என்ற சொல்லும் அதனுடைய அர்த்தமாக இருக்கக்கூடிய இந்த வடிவமும் தனித்தனி பொருள் தான். ஆனா ரெண்டும் ஒன்றான் என்றுதான் பொருள் தரும். குணம் குணிங்க வராது, பொருள் அவ்வளவுதான். இது குணம்னா குணம் கிடையாது. புத்தகம்ங்கிற சொல்லுக்கு இது குணம் இல்லையே. புத்தகம் என்பது நமக்கு தெரிஞ்ச ஒரு சொல்லு. புத்தகம் அப்படின்னு ஒரு தெலுங்காட்ட போய் சொல்லுவோம். அப்புறம் புத்தகம்னாலே தெரிஞ்சுப்பாங்க. புத்தகம்னா நமக்கு பொதுவாக வடமொழியில் உள்ள சொல்லு தான். புத்தக் அப்படிங்கிறதுக்கு இருக்குது, அது இருந்து போட்டோம். இப்போ தமிழ் தெரியாத ஒரு ஆள் யாரோ சம்திங் இருக்கார், அவர்கிட்ட போய் நீங்கள் புத்தகம்னு சொன்னால் ஒரு புத்தகம் என்னன்னு தெரியுமா? இப்போ நம்மகிட்ட புத்தகம் என்ன தெரியும்? புத்தகம்னா இப்படி ஒரு பொருள் நமக்கு தெரியும், இல்லையா? அப்போ புத்தகம் என்கிற சொல்லு வந்த உடனே அதோடைய பொருளும் சேர்ந்து தான் நினைப்பு வருகிறது. பிரித்து அறிய முடியாது ரெண்டுத்தையுமே. ஆனாலும் ரெண்டு தனித்தனி சொல்லு தானே. புத்தகம் வேற சொல்லுதான், அதனுடைய வடிவமாகிய அந்த தன்மையும் ஒரு தனி சொல்லுதான். ஆனால் தனித்தனியாக இருந்தாலும் ரெண்டும் ஒன்றாக இருந்தால்தான் சிந்திக்க போறோம். அதனால இங்க பேதமும் இல்லை, அபேதமும் இல்லை. அதனாலதான் இங்க சொல்லுகிறார் சொற்பொருள் போல் பேதாபேதமும். சொல்லும் பொருளும் போல, ஒரு சொல்லும் அதனுடைய பொருளும் போல. சொல்லையும் அதனுடைய பொருளையும் பிரித்தறிய முடியாது, ஆனாலும் ரெண்டும் தனித்தனி தான். விளக்க முடியுதுங்களா? இப்ப பேதா அபேதம் என்று சொல்றவங்களும் இருக்காங்க. அதாவது இறைவனும் உண்டுங்க, உயிரும் உண்டுங்க, ஆனா அது பேதமாகவும் இல்லை அபேதமாகவும் இல்லைங்க அப்படிங்கிற ஒரு கருத்துடையவர்கள் சொல்கிறாங்க. அப்படி மூணு வகைப்படுகிறவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அதில் எதா வேலை இருந்துட்டு போட்டோம். அப்போ மேலே உள்ள வரியிலன்னு எக்ஸ்பிளைன் பண்ணல, இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்களுக்கு பிறப்பில்லாத இருள்வெளி போல் பேதமும் சொற்பொருள் போல் பேதாபேதமும் இன்றி, இல்லையா? இது மூணுத்துல எதுவுமே இல்லாம பெருநூல் சொன்ன அறத்தினால். இந்த இடத்துல பெருநூல் என்பது ஆகமம். ஆகமம் சொன்ன வழியிலே, அறம் என்பது இந்த இடத்துல வழியில வருகிறது. அறத்தினால் விளைவதாய் நாம என்ன சொல்லுவோம்? பேதம் சொல்லுவோமா, அபேதம் சொல்லுவோமா, பேதாபேதம் சொல்லுவோமா? அறத்திறனால். சரி, அறத்திறனால் தான். ரைட், வெரி குட். அறத்திறனால், அறத்தினால் படிச்சிட்டேன். சரி, இப்போ நாம பேதம் சொல்லுவோமா, பேதாபேதம் சொல்லுவோமா, அபேதம் சொல்லுவோமா? மூணுமே சொல்லுவோம். ரைட், வெரி குட். மூணுமே நம்ம கருத்துல உண்டு. இப்போ முத்தி நிலையை பற்றி தான் பேசுவோம் நம்ம. இந்த கருத்துக்கள் எல்லாமே முத்தில என்ன அப்படிங்கிறது தான் கான்செப்ட். முத்தில பேதமா அபேதமா பேதாபேதமா நம்மளே கருத்து படி ஒன்றாயினா ரெண்டு பொருள் இல்லையா? பிரிப்பில்லாத அத்துவிதம். அத்துவிதம் உண்டு, சேர்ப்பு உண்டு, ஆனா தனித்தனி பொருள் தான். அப்ப பிரிச்சுட்டீங்கன்னா அங்க அத்துவிதம் கிடையாது, தனித்தனியா அறிய முடியாது. இப்படிதான் நம்முடைய கருத்து இல்லையா? அதுதான் நம்ம அத்துவிதம், சுத்த அத்துவிதம் நம்ம சொல்லுவோம். இதை அதான் சொல்லுகிறார். பெருநூல் சொன்ன அறத்தினால் விளைவதாய் உடல் உயிர்கண். எப்படி? உடலும் உயிரும் போல. உடலும் உயிரும் தனித்தனி பொருள் தான், ஆனா ரெண்டு சேர்ந்தாதான் பயன், இல்லைன்னா பயன் கிடையாது. உடலும் உயிரும் போல. அப்புறம் அருக்கன் அறிவு, உயிர்கண், உடல் உயிர் கண் அருக்கன். கண்ணும் அருக்கனும் போல. அருக்கன்னா சூரியன் அர்த்தம். கண் ஒளி இருந்தும் சூரிய ஒளி இருந்தாதான் பார்வை நிகழும். அப்ப ரெண்டு சேர்ந்தாதான் பார்வை. கண் ஒளி மட்டும் இருந்தாலும் பார்வை கிடையாது, சூரிய ஒளி மட்டும் இருந்தாலும் பார்வை கிடையாது. ரெண்டு சேர்ந்து இருந்தாதான் பயன் உண்டு. அதான் கண் அருக்கன். அப்புறம் அறிவு ஒளி போல. அறிவும் ஒளியும் போல. அறிவு என்பது மானுடர் அறிவையும், ஒளி என்பது இறைவனையும் குறிக்கும். இறைவனும் அறிவும் போல. இப்ப நமக்கு அறிவு இருக்குன்னா காரணம் யாரு? சாமி விளக்கம் பண்ணி கொண்டிருக்காரு திருவருளால. அவர் இருந்தால் அவர் விளக்கிட்டாருன்னா திருவருள அறிவுக்கு தனி, உயிருடைய உயிருக்கு அறிவு உண்டா கிடையாதா? இயல்பாகவே உண்டு. அறிவித்தால் அறியக்கூடிய இயல்பு உண்டு. வெரி குட், வெரி குட். இயல்பாகவே அறிவித்தால் அறியக்கூடிய அறிவு உண்டு. ஆனா அது இருந்து என்ன பிரயோஜனம்ப்பா? அறிவிக்கக்கூடிய சாமி இல்லைனாக்க இதுக்கு பொருள் இல்லை. இப்ப அறிவிக்கக்கூடிய சாமி இருக்காரு, உயிருக்கு அறியும் தெரியலன்னா அப்பயும் பிரயோஜனம் இல்லை. அதனால ரெண்டும் தனித்தனி பொருள், ஆனா ரெண்டும் சேர்ந்தாதான் என்ன பயன் விளையும். அப்படி அத்துவிதம். அறிவு ஒளி போல் பிரிவரும் அத்துவிதம். அதான் பிரிவரும்னா பிரிப்பில்லாதங்கிறீங்களா, பிரிக்க முடியாத.
பிரிவரும் அத்துவிதமாகும் சிறப்பினதாய். இதுதான் நம்மளோட முத்தியை பற்றி பேசக்கூடியதாகிய வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கல் உற்றாம்னு சொல்லுகின்றார். தெரிக்கல் உற்றாம்னா சொல்லித்தரேன் உங்களுக்கு சொல்ல போறேன்னாரு. வேதாந்த தெளிவு என்னும் பொழுது வேதாந்தம்னா உபனிஷத்துன்னு அர்த்தம். மறையீறு என்று சொல்வார் மணிவாசக பெருமானார். வேத முடிவுகள் அப்படின்னு அர்த்தம். வேதத்தில் சொல்லப்பட்ட உபனிஷத்துக்கள் நிறைய ஏகப்பட்டது இருக்குது. இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேனோபனிஷத்து முண்டகோபனிஷத்து அப்படின்லாம் இருக்கும். அதில் உள்ள கருத்துக்கள் எல்லாம் அதில் பஸ்மோபனிஷத்துன்னு கூட உண்டுங்க. திருநீரை பற்றியே ஒரு உபனிஷத்து பேசுகிறது, பஸ்மோபனிஷத்துன்னு பேர். அதில் முழுக்க முழுக்க திருநீட்டினுடைய பெருமை பேசப்படும். அந்த அதில் உள்ள வாக்கியங்கள் எல்லாம் நமக்கு ஞானசம்பந்தருடைய மந்திரமாவது பதிகத்தில் பார்க்கலாம். மந்திரமாவது பதிகத்தில் எப்படிலாம் ஒரு தமிழில் பாடியிருக்கிற அந்த கருத்துக்கள்லாம் அந்த பஸ்மோபனிஷத்தில் இருக்கும்னு சொல்லுகிறார்கள். சரிதானே? நம்ம இதில் கூட வாய்மையே வெல்லும் அப்படின்னு எழுதிக்கிறோம்ல, அது என்னது? முண்டகோபனிஷத். வெரி குட். சத்தியமேவ ஜெயத்தேன்னு அது முண்டகோபனிஷத்தில் இருக்கு. சத்தியம் என்றைக்கும் வெல்லும் அப்படிங்கிற கருத்தை தான் அண்ணா பேரறிஞர் அண்ணா என்ன பண்ணாரு, வாய்மையே வெல்லும்னு தமிழ் படுத்தி வச்சுக்கிட்டாருன்னு பார்க்குறோம். அதனால் அவங்க வரும்பொழுது என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஈவேராகிட்டாந்து பிரிஞ்சு வரும்பொழுது தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் கடவுள் மறுப்பை பற்றி நாங்கள் பேச மாட்டோம், விருப்பப்பட்டா நீ கும்பிட்டுக்க அப்படிங்கிற கருத்து தான் அவங்களுடைய கருத்து, டிஎம்கேவுடைய கருத்து. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, அதை அப்படியே தூக்கிடாமல், இது உபநிஷத்தில் உள்ள வாக்கியமாச்சே அதை நம்ம ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லாமல் தமிழ் படுத்தி விருப்பப்பட்டவன் ஃபாலோ பண்ணுறோம் விட்டுவிட்டார், அவ்வளோ. அதனால் அது அப்படி சொல்லப்படுகிறது. அப்போ அறிவு ஒளி போல் பிரிவரும் அத்துவிதமாகும்னாரு. சரி, இப்போ இந்த சைவ சித்தாந்தம் எப்படிப்பட்டதாக இருக்கும் மற்றவர்களுக்கு? நமக்கு பெரியவரும் அத்துவிதமாக அறிவு கொடுக்கதா இருக்குது. மற்றவர்களுக்கு இந்த சைவ சித்தாந்தம் எப்படி இருக்கும்? புறச்சமயத்தவருக்கு இருளாய் இருக்கும். அவங்க இந்த புறச்சமயத்தவர்கள்லாம் இந்த சைவ சித்தாந்த விஷயத்தை தூஷிப்பாங்க. புறச்சமயம்னா யார் யாரு? புறம் அப்படின்னாலே நமக்கு வேதத்தை ஏற்றுக்கொண்டு ஆகமத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். புறப்புறம்னு ஒரு குரூப் இருக்கு, அவங்க வேதத்தையே ஏற்றுக்கிறது கிடையாது, நாஸ்திக சமயம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதான் அந்த உலோகாயதவாதம், சமணர்கள், பௌத்தர்கள், ஆசீவகம், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புறப்புறம், வெளியில ஓரளவுக்கு பொது பிரமாணத்தமாகிய வேதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் ஆகமத்தை ஏற்றுக்கல அப்படிங்கிறவங்க புறச்சமயம். அவங்க யார் யாரு? புறச்சமயம் நமக்கு எத்தனை சொல்லும் பொதுவாக? 6 அப்படியா? வெரி குட், வெரி குட். அது என்னென்ன? சாங்கியம், யோகம், தர்க்கம், மீமாம்சம், அப்புறம் நையாயிகம். ரைட், வெரி குட். இந்த 6 பேர் இல்லையா? அதில் கடைசியில் அந்த 6 பேரில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா, இந்த 6 பேரில் 5 பேர் வேதத்தை ஏற்றுக்கிட்டாலும் கடவுளுங்கிற இருப்பை ஏற்றுக்கல. வேதத்தை ஏற்றுக்கிறான், ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட கடவுளுங்கிற பிரம்மத்தையும் அவன் ஏற்றுக்கல. அதனால் அவன் கிட்டத்தட்ட நாத்திகம் போல தான். ஆனால் வேதத்தை ஏற்றுக்கிறோமே அப்படிங்கிறதுக்காக அவங்கள கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கிறோம். அதனால் அது நமக்கு என்னதுதான், அவங்களும் கிட்டத்தட்ட நாத்திகம் தான், கடவுளே அவங்க ஏற்றுக்கலையே. இந்த 6 பேரில் கடைசியில் இந்த வேதாந்திகள்னு ஒருத்தன் வராங்க பாருங்க, அவங்க தான் கடவுளை ஏற்றுக்கிறாங்க. பிரம்மம் அப்படின்னு ஒன்று இருக்குது, வேதத்தில் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஸோ அதில் தான் அந்த வேதாந்திகளுடைய பிரிவு தான் நமக்கு கீழே அந்த பிரம்மசூத்திர விஷயம். அதை இவங்க சங்கராத்வைதம், விசிஷ்டாத்வைதம், மாத்துவருடைய கொள்கை, அது துவைத்தம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்க அது கீழே தான் வரவங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான பிரமாணம் பார்த்தீங்கன்னா வேதம் தான். நீங்கள் ஒரு வைஷ்ணவ சொற்பொழிவுலாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்க, வைஷ்ணவ சொற்பொழிவோ வேறு ஏதாச்சும் ஒரு சங்கராச்சாரியார் அவங்க மதத்துடைய சொற்பொழிவுலாம் கேட்டிங்கனால முழுக்க சான்ஸ்கிரிட்டை ஒட்டி தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு மேலே தமிழ் அவங்கள்ட்ட நூல்கள் இல்லை. நூல்கள் இருக்குது வேதாந்தத்தில். பின்னாடி இங்கே ராமநாதபுரத்து மடம் இருக்குது, இங்கே புதுக்கோட்டையில் மடம் இருக்குது, வேதாந்த மடம் இருக்குது. அந்த மடத்தை அவங்க கருத்துக்கெல்லாம் தமிழ் அவங்கெல்லாம் பேசுறது இல்லை, அது தமிழர்கள் தான் பேசி கொடுக்குறாங்க. தமிழர்கள்லேயே யார் வேதாந்தத்தை பின்பற்றுறாங்களோ அவங்களாம் தமிழ் உள்ள வேதாந்த கருத்துக்களை பின்பற்றுறாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பிராமண உபன்யாசகர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க வேதம் சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிரம்மசூத்திரம் எடுத்துப்பாங்க, மகாபாரத்தை எடுத்துப்பாங்க, இதெல்லாம் தான் எடுத்து வேதாந்த கருத்துக்களை சாதிப்பாங்க. சாதிருக்கட்டும். இப்போ அதுக்கு அடுத்தது நமக்கு அகச்சமயத்தினார், அகப்புற சமயத்தினார் வருவாங்க. இப்போ புறச்சமயத்திற்கு இருக்கலாம்னாக்க இந்த வேதாந்தம் ஒட்டி இருக்கக்கூடிய 6 பேர், வெளியில் இருக்கக்கூடிய புறப்புறம், இந்த 2 குரூப்புக்குமே சைவ சித்தாந்தம் எப்படி தெரியும்? இருளா தெரியும். சுத்தமாக இதை பற்றி ஒரு நாலேஜும் உங்களுக்கு கிடையாது, என்னன்னே புரிஞ்சுக்க மாட்டான், சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. 2வது வராங்க பாருங்க, அகச்சமயத்து ஒளியாயின்னு. அதில் அகப்புறமும் அகச்சமயமும் சைவ சித்தாந்தத்தை சொன்னால் புரிஞ்சா ஏற்றுப்பான். அதனால தான் அவங்களுக்கு இது என்னவா இருக்குது, தூரத்தில் ஒளியாக தெரியுது, அங்கே போனால் நமக்கு எதாவது கிடைக்கும் அப்படிங்கிற அளவில்
ஒரு அறிவுடைய தன்மையாக ஏற்றுக்கொள்வார்கள். இந்த அகப்புறம் அகம் 2 பேர் இருக்காங்க. இந்த அகப்புறம் யார் யார் வராங்க? பாசுபதம், மாவிரதம், காலாமுகம் இப்படி இருக்கக்கூடிய அந்த அகப்புற சமயம், பைரவம், வாமம் இவங்கெல்லாம். பாசுபதம் அப்படின்னா பாசுபத சைவர்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க, காஷ்மீரத்தை சேர்ந்தவங்க அவங்க. மாவிரதம் அப்படின்னா மாவிரதம்னா என்ன? இல்லை இல்லை இல்லை, பைரவர் இல்லை. மாவிரதம்னா எலும்புன்னு அர்த்தம். விரதி, விரதம்னா எலும்புன்னு அர்த்தம். விரதம் நம்ம விரதம் பண்றோமே உபாசனை, அது கிடையாது. விரதம்ங்கிற சொல்லுக்கு எலும்புன்னு அர்த்தம் உண்டு. மாவிரதி அப்படின்னா எலும்பு ஆபரணங்களை தெரிந்து கொண்டவன், அதான் மாவீரத்தை கோலத்தரவுங்க. நம்ம பானகஞ்சார் நாயனார் வீட்டுக்கு இங்கே இருப்பாரு, கடையை கையில் வச்சுக்கிட்டு அங்கே துவக்கிறார் பாருங்க, வானக்கஞ்சார் நாயனார். அவர் வீட்டுக்கு சாமி வந்த கோலம் மாவீரத கோலம், எலும்புக்கு ஆபரணங்கள் தெரிந்து கொள்வோம் மாவீரதம். விளக்கம் புரிஞ்சுங்களா? அடுத்தது நமக்கு காபாலம், காபாலகி சைவம் தான் இப்போ இருக்கக்கூடிய அகோரிகள்னு சொல்கிறாங்க இல்லையா, காபாலிகர் அவங்களுடைய திரிப்பு தான் இப்போ இது. அவர் வைரவ சமயம், வைரவர் இல்லை அப்படி இல்லைங்க, உங்கள் சிவமஞ்சரியில் தான் படித்தேன், அப்படி சொல்லலை அவர். காபாலித்தல், இவங்க ருத்ரர்கள்லாம் வந்து காவல இல்லை, நான் உங்கள் அந்த சிவமஞ்சரியில் தான் நான் படித்தேன். பைரவர்களை பற்றின ஒரு புத்தகத்தில் அங்கே காபாலி தீர்த்தபாலின்னு இருக்கு இல்லையா, தீர்த்தங்கள்லையும் சோலைகள்லையும் பைரவர்கள் வசிப்பாங்களாம், பைரவர் கூட்டம் வசிக்குமா, அவர்களால் வழிபாடு பண்ணப்பட்ட தலம். அதனால அது பாலித்தல், பாலிக்கக்கூடிய தலம். பாலித்தவன் தீர்த்தத்தை பாலித்தவன் தீர்த்தபாலி அப்படிலாம் மயிலாப்பூர் இருக்கிறதாக ஒரு கருத்து இந்த புத்தகத்தெல்லாம் படித்தேன், சிவமஞ்சரில் தான் படித்தேன். சரி, ஏற்புடைய கருத்தாக இருந்தது, சரின்னு சொன்னேன். அதனால் இது வரைக்கும் இந்த காபாலிகிற வழிபட்ட தலம், அதனால காபாலி அப்படிங்கிறது அதுதான் அவங்க புத்தகத்தில் தான் இருக்கு. அப்படியா? அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறோம். 2 கருத்தையும் ஏற்றுப்போம், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு பொருளுக்கு ஒரு சொல்லுக்கு 2 பொருள் இருந்தால் என்ன தப்பா என்ன? காபாலிகிற வழிபட்டதுனால காபாலி வச்சினாலும் சரிதான், பாலித்தவன் காபாலினாலும் சரிதான், ரைட், தப்பு இல்லை. இந்த காபாலிகர்கள்னா கையில் கபாலம் வைத்து விட்றாங்க எப்போதும். அவங்க எதை சாப்பிட்டாலும் எல்லாம் சாப்பிடுவாங்க. ஏன் சட்டியில் சில பேர் சாத்திரம் ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு டீ கப், எது தண்ணி குடித்தாலும் அதில் ஊற்றி தான் குடிப்பாங்க அவங்க இல்லையா, சாப்பிட்டாக்க அவங்களுக்கு தட்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இவங்க கையில் எப்போதும் வச்சுருப்பாங்க கபால பாத்திரம் வைத்துக்கொண்டு அதிலே நிலையாமை குறிப்பதற்காக இல்லையா. அந்த கபால பாத்திரத்தில் சொல்லுவாங்க. கபாலத்தை பற்றி பார்க்கும் பொழுது மண்டை ஓடு, மனித மண்டை ஓட்டில் வெயிலில் வைத்திருந்து அதில் நான் ஏதோ மழை நீர், அதில் தேங்கி இருக்கக்கூடிய மழை நீரை குடித்தாக்க பைத்தியம் பிடிச்சிருமா, மண்டை இது மென்டல் டிஸார்டர் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கேன். கொலாப்ஸ் ஆகிடுவாங்க. நாங்கள் ஏன் சார் 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போக போகிறோம் கேட்குறீங்களா? நான் ஏன்டா 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போக போகிறேன்? இந்த தாயத்தை கட்டிக்கிட்டு 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகலாம். நான் ஏன்டா 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போக போகிறேன்? நான் அதை போய் குடிக்க போகிறேன் கேட்குறீங்களா? இந்த கருத்து சொல்லப்படுகிறது. உண்மத்து நிலையில் இருப்பாங்க அவங்க, அந்த காபாலிகள் எப்பொழுது உண்மத்து நிலையில் இருப்பாங்க. சிவபெருமானும் அந்த அப்படி சிவபெருமானும் அப்படி தான் அவங்க பார்க்குறாங்க அவங்க. அதான் உமத்தங்க தானே. அதான் நமக்கு இந்த மத்தவிலாச பிரகடனம்னு ஒரு நூல், முதலாம் மகேந்திரவர்மன் பல்லவர் அப்பர் சுவாமியால் சைவத்துக்கு வந்தால அந்த ராஜா பாடியிருக்கார். அதில் ஒரு கேஸ், ஒரு பெரிய கேஸ் நடக்கும். அதில் ஒரு காபாலிகர் இருப்பார், அவர் மண்டை ஓட்டில் கொஞ்சம் கறி வச்சுருப்பார். அவங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்க, அவங்க கொஞ்சம் கறி வச்சுருப்பார், அதை சாப்பிட்றதா வச்சுருப்பார். கல் கடையில் இருப்பார் அவர், ஏன்னா அவங்க எப்போதும் உண்மத்து நிலையில் தான் இருப்பாங்க. அங்கே ஒரு நாய் வந்து என்ன பண்ணிடும், அந்த மண்டபத்தை தூக்கிட்டு போடும். அப்போ அந்த வழியாக ஒரு புத்த பிக்ஷுனி போவார், அவர் தான் அதை எடுத்துட்டார், கறிக்கு ஆசைப்பட்டு அவர் தான் திங்கிறது எடுத்துட்டாருன்னு சொல்லி கேஸ் 2 பேருக்கும் வாதம் நடக்கும். அதை தீர்க்கறதுக்கு ஒரு சமணர் வந்து தீர்த்து வைப்பார். அது வந்து அப்போ அந்த ராஜா சமணராக இருக்கும்பொழுது பாடின நூல் அது. அதனால் சமணர்களை வசதியாகவும் பௌத்தர்களையும் சைவர்களையும் தாழ்த்தியும் காமிச்சிருப்பார். அதில் மத்தவிலாச பிரகடனம்னு பேர். அந்த மண்டை ஓட்டில் சாப்பிட்றாங்க, அது காபாலிகர்கள். அடுத்தது வாமம், வாமம்னாலே வடக்குன்னு அர்த்தம். அவர் கடைசியில் அந்த நாய் தான் எடுத்துருக்குன்னு தெரிஞ்சிடும், அப்புறம் சமாதானம் போயிடுவாங்க. நாய் தான் தூக்கிட்டு போன, திரும்பி ஒரு நாய் போட்டுரும் கறியை தின்னுட்டு. அப்புறம் காபாலிகர் அழுவார், அந்த கறி எனக்கு கிடைக்காம போயிட்டுது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த காபாலம் வாமம் என்பது வடக்கு திசையில் இருக்கக்கூடிய ஆச்சாரம், அதான் வாமாச்சாரம்னு பேர்.
வடக்கு என்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பலி உயிர் பலி எல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. பஞ்ச மமகாரங்களோடு அம்பாளையும் பைரவரையும் பூஜை பண்ணுவாங்க. மச்சம் மாம்சம் மது இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. அதை மமகார பூஜைன்னு சொல்கிறது. அது இந்த ஆச்சாரம் வாம ஆச்சாரம், அதான் வடதேசத்தும் உத்தராபதியுலோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய சாமி வந்து சிறுத்தொண்ட நாயனார் வீட்டில் கேட்குற சொல்கிறார். நான் வடதேசத்தும் நான் வடக்கேந்து வந்திருக்கேன், வாமாச்சாரம்னு அர்த்தம். வடக்கே உள்ள ஆச்சாரத்தை தான் நான் பின்பற்றுவேன். அதில் எனக்கு நான்வெஜ் ஐயோ நீங்கள் என்ன சிவபெருமானுக்கு நான்வெஜ் சாப்பிட்றீங்களா அப்படின்னு என்ன பார்த்து சொல்ல முடியாதுங்கிறார் அவர் இல்லையா. நான் வடதேசத்தும் இல்லையா உத்தராபதியுலோ ஒன்று சொன்ன அறிமுகப்படுத்துகிறார் சாமி இந்த இடத்துல வந்து. ஏன்னா அந்த வாம ஆச்சாரம், இந்த பைரவ வழிபாடு வாமாச்சார வழிபாடு தான். பைரவ சமயம் என்பது வாமாச்சாரம் தான். உயிர் பலி எல்லாம் உண்டு, மனித மாமிசம் சாப்பிட்றதுலாம் வழக்கத்தில் உண்டு அவங்களுக்கு பைரவத்தில். அதனால சாமியை வந்து கேட்குறாரு, நான் இத்தனை படி தான் சாப்பிடுவேன், இப்படி தான் சாப்பிடுவேன், அப்படி பண்ணியா சொன்ன உறுப்பெல்லாம் மறுத்து மான அமைத்தீரோ அப்படின்லாம் கேட்குறாரு வந்து. அதனால் அந்த வாமாச்சாரம் அப்புறம் அதான் வைரவம் வாமாச்சாரம்லாம் ஒன்று தான். இவங்கெல்லாம் அகப்புற சமயத்தார் சிவருமானை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அந்த முக்தி கொள்கையெல்லாம் ஏற்றுக்கொள்ளலை நம்ம கொள்கையெல்லாம். அடுத்து அகச்சமயத்தார்னு குரூப் இருக்கிறாங்க. இந்த அகச்சமயத்தாரில் ஐக்கியவாத செய்வர், பேதவாத செய்வர், சங்கராந்தவாத செய்வர், பாடானவாத செய்வர், நிமித்த காரண பரிணாமவாத செய்வர், இப்படிலாம் இருக்கிறாங்க. ஒரு 7 பேர் மாவ சிவாச்சாரியார் சங்கற்ப நிராகரணத்தில் படிச்சிருக்காரு. அதனால சங்கற்ப நிராகரணம் படிச்சுட்டு தான் இந்த சிவபிரகாசம் படிக்கணும்னு சொல்கிறது இல்லையா. ஸோ அதை பற்றிலாம் இங்கே டீட்டெயிலான எழுதி தான் வந்திருக்கேன். ஆனால் இப்போ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லைங்க. ஏன்னா அதை நீங்கள் சங்கற்ப நிராகரண வகுப்பில் போய் கேளுங்க. நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன், சிவபிரகாசம் அவங்களை எடுத்தும்போது இதெல்லாம் எழுதி நடத்தியிருக்கேன். அது இந்த அகச்சமயத்தை பற்றி டீட்டெயில்ஸ் எழுதி படிங்க. இந்த சங்கற்ப நிராகரண வகுப்புக்கு வந்தவங்க கேட்டவங்க இவங்களை தவிர்த்து மற்றவங்க இந்த ஒர்க் அவுட் பண்ணி குரூப்பில் போடுங்க. அகச்சமயத்தவர்கள் யார் யார் அப்படின்னு போடுங்க. சரிதானே? சரி. அப்போது அவங்களுக்கெல்லாம் இது என்னவா இருக்கும்? ஒளியாக இருக்கும் சைவ சித்தாந்தம் என்று. புறச்சமயத்தவருக்கு இருளாய், அகச்சமயத்திற்கு ஒளியாய், புகழ் அளவைக்கு அளவாகி. அதான் அளவையினால் கண்டுபிடிக்க முடியும், அளவையினால் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறார் சித்தியாரில். சிவருமான அளவைகளால் பார்க்கலாமன்னா பார்க்கலாம், அளவைகளாலேயே பார்த்துடலாமன்னா பார்க்க முடியாது. ஸோ இது இல்லாமலும் பார்க்கலாம், இது இல்லாமல் பார்க்கவும் முடியாது. விளக்கம் புரியுதுங்களா? அதனால தான் மறையினால் அயனால் மாளால் மற்றும் குறைவிலா அளவினாலும் கூறனாதாகி நின்ற இறைவனார் கமலபாதம்னு சொன்னவர் அடுத்த பாட்டிலே அருளினால் ஆகமத்தால் அளவினாலும் அறியலாம்னார். அடுத்த பாட்டிலே வரும் சித்தியாரில். அதனால் ரெண்டுத்துலேயுமே அறிய முடியாததுலையும் அளவை வரும், அறிய முடிந்ததுலேயும் அளவை வரும். அதனால் புகழ் அளவைக்கு அந்த அளவை பற்றி தான் அவர் சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது, இங்கே நம்ம கருத்தரங்கம் வச்சுருக்கோம். அதில் முடிஞ்சவங்க வந்து கலந்துங்க, நிறைய விஷயம் அதில் தெரிஞ்சுக்கலாம். புகழ் அளவைக்கு அளவாகி பரவங்க தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டில் இருந்து சொல்லிவிடுங்க முன்னாடியே. சரவணன் ஒருத்தர் இந்த இது போடுறாருல ஓட்டிங் போடுறது, அதில் கிளிக் பண்ணிவிடுங்க. போட்டவங்க போடாதவங்க வர ஐடியாவாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நான் வரேன் அப்படிங்கிறத பதிவு பண்ணுவேன். ஏன்னா ஃபுட்டு அக்காமடேஷனுக்காகத்தான், வேறு ஒன்றும் இல்லை. கூட்டம் எதிர்பார்த்த அளவுக்கு வரும்பொழுது நம்ம அந்தளவுக்கு சாப்பாடு தயார் பண்ணியிருப்போம். எக்ஸ்ட்ரா வந்துருச்சுன்னா அந்த நேரத்துக்கு அது கொஞ்சம் சிக்கலாக போயிடும் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் இருக்குது இல்லையா. ஸோ அவங்களும் சாப்பிட முடியாமல் போய்டும், அப்புறம் ஓடி போய் வாங்கணும். அதனால் நம்ம வர்றோங்கிற சொல்லிட்டு வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா. நோய் தான் சொல்லாமல் வரும், நம்ம சொல்லிட்டே வருவோம் இல்லையா. சரி, அடுத்த பாட்டு போலவா? அந்த கோடிட்டு காமிச்சிருக்காங்களா? இதுவாக இருப்பதுன்னா அந்த அளவுக்கு இன்னும் படிக்கல. உங்களுக்கு ஏதாவது வகுப்பு வைக்கிற வாய்ப்பு கிடைச்சுன்னா படிக்கலான்னு பார்க்குறேன். வைக்கலாங்கிறீங்களா? சரி, அடுத்த பாட்டு போலாமா? 8வது பாட்டு தானே, அந்த மூவகையாயின பாட்டு தானே. மூவகை ஆறுயிர் வர்க்க மலத்தார் கண்ம மூல மலத்தார் மூன்றும் உடையர் என்றே சீவகமாம் என உருவாய் வந்து நாதன் திருநோக்கால் பரிசத்தால் திகழும் வாக்கால் பாவனையால் மிகு நூலால் யோகப் பண்பால் பரவி வரும் அவுத்திரியாய் பாசனசமேவ அருள் உதவும் அவுத்திரி 2 திறனாம் வியன் கிரியை ஞானம் என விளம்புமாறே என்று சொல்லுகிறார். இப்போ நேரடியாக டக்குன்னு செய்ய சித்தாந்தத்துக்குள்ள தீட்சையை பற்றி போயிட்டார் உள்ள. இப்படி ஏன் திடீர்னு பாயத்தில் பேசும்போது இதை பற்றி பேசணும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண புகுந்தவங்க என்ன சொல்கிறாங்க, சிவஞான போதத்துடைய தொடர்ச்சியாக இவர் இப்படி பேசி கொண்டிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இவர் மக்களை பற்றி சைவ சித்தாந்தம் பேசுறதுனால சைவ சித்தாந்தத்தை அறியக்கூடியவர்கள் யார், பயனாளிகள் யாருங்கிறத சொல்ல வரார். ஆமாம், நூல் யார், நூல் எதுக்கு, என்ன நூல்னு சொல்லியாச்சு, இது யாருக்குன்னு சொல்லணும்ல, உடைமையுடையவர்கள் யாருன்னு சொல்லணும்ல. அவங்களில் பார்த்தா யார்
உயிர்கள் தான். உயிர்கள் மொத்தம் எத்தனை பேர் இருக்கான்னா 3 பேர் இருக்கான் இல்லையா? உயிர்கள் மொத்தம் எத்தனை இருக்கு? நிறைந்த பல்கோடி இல்லையா? எண்ணில்லாத உயிர்கள். அதில் நம்ம மேஜராக 3 கிளாசிஃபிகேஷன் வச்சுக்கிட்டோம். அது என்னென்ன? விஞ்ஞானம், ரைட். விஞ்ஞான கலர், பிரளய, அது விஞ்ஞான கலர், பிரளயா கலர், சகலர் என்று. இந்த உயிருக்கு கலர்னு ஏங்க பேர் வந்தது? என்னது? கலாய் தத்துவம். கலாய் தத்துவம் என்னது? கலா 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 கலான்னு வருது. யாராவது கலா இருக்கீங்களா இங்கே? கலா என்ன? ஏன் என்ன சொல்லுங்க. இல்லடா அது இல்லை. வெரி குட், வெரி குட். இந்த கலாய் தத்துவமாகிய கலாய் தத்துவங்களில் கலை, வித்தை, அராகம் என்று சொல்லக்கூடிய 3 தத்துவமும் உயிருக்கு அறிவித்தை செயலை உண்டு பண்ணும். அப்போதான் உயிர் தன்னை நிலையை முதல்ல உணரும். நான் இருக்கேன் அப்படி. எல்லாருமே கிட்டத்தட்ட பதில் கரெக்டான பதில் சொல்லிட்டீங்க. எப்படி தெரிஞ்சது எல்லாரும் உங்களுக்கு? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதப்பா? சரி, நான் வகுப்புல சொல்லியிருக்கோம். அதை பற்றி வகுப்புல தனியாகவே நடத்தி கொடுத்துருக்கோம். இந்த தத்துவங்கள் நடத்தும் போது அதான் ஷீட்டு போட்டு கொடுத்தாருண்ணா. தத்துவம் நடத்தும் பொழுது இந்த கலர்னு ஏன் உயிருக்கு பேர் வந்தது அப்படிங்கிறதுனால, இந்த கலாதி தத்துவம் கூட்டப்பட்டு உயிர் விழிப்படைவதனால இதுக்கு கலர் என்று பெயர்னு சொல்லியிருக்கோம். அப்போ கலர் அவங்களே பிரளய கலர், விஞ்ஞான கலர் அப்படின்னு பேர் வச்சு. விஞ்ஞான கலர்னா மேலானவர்கள் அர்த்தம். விஞ்ஞானம்னா ஞானம்னா அறிவு, விஞ்ஞானம்னா மேம்பட்ட அறிவு, அவ்வளோதான். விஞ்ஞான கலர்னா மேலான அறிவை உடையவர்கள். உயிர்களே கொஞ்சம் கொஸ்டியான அறிவு இருக்குது. ஏன்னா ஆணவமலம் கொஞ்சோண்டு இருக்கு. ஆமாம், ஆணவமலம் கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சோண்டு பிடிச்சிருக்கு. அதனால அவங்களுக்கு ஒரு மலத்தார்னு பேர் உண்டு இல்லையா? அதான் சொல்லுகிறார் கீழே. 3 வகை 6 உயிர் வர்க்க மலத்தார். மலத்தார்னு சொல்லும்போது ஒரு மலத்தை மட்டும் சுருக்கக்கூடியது விஞ்ஞான கலர். கண்ம மூலமலத்தார், கண்மமலமும் மூலமலமாகிய ஆணவமலமும் உடைய பிரளயா கலர். 3ம் உடையார் என்றே ஆணவமலமும் கண்மமலமும் மாயாமலமும் உடையவராகிய சகலர். சரி, இந்த 3 பேருக்கும் சாமி என்ன ப்ராசஸ் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு ஆதார தீட்சை, நிராதார தீட்சைன்னு பண்ணுவார். இதை பற்றி சித்தியார் பாட்டு பேசுகிறது இல்லையா? சித்தியார் பாட்டில் உரை தரும் இப்பசுவர்க்கம் உணரின் 3ஆம் அப்படி ஒரு பாட்டு இருக்கு சித்தியாரில். எத்தனாவது எண்ணிக்கைன்னு நான் எழுதாம விட்டுட்டேன். உரை தரும் இப்பசுவர்க்கம் உணரின் 3ஆம் அப்படின்னு சொல்ற இடத்துல நிற்கும் முதலிருவருக்கு நிராதாரமாகின்னு சொல்லுகிறது சித்தியார். நிற்கும் முதலிருவர் யார் யாரு? அவங்க 2 பேருக்கு என்னவா? நிராதாரம். நிராதாரம்னா ஆதாரம் இல்லாமல் நடத்தும் இல்லையா? இப்போ நான் உட்காந்துருக்கேன், எதை ஆதாரமாக வச்சு உட்காந்துருக்கேன்? இந்த நாற்காலி எனக்கு ஆதாரமாக இருக்கு இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன், பேசுறதுக்கு எது ஆதாரமாக இருக்குது? என்னுடைய குரல் இப்போ ஆதாரமாக இருக்குது. இப்போ நான் இப்போ எழுதுவேன், இப்படி உட்காந்துக்கிட்டு எழுதும்போது எனக்கு ஆதாரமாக இருக்கிறது என்னது? இந்த பேனா, கை பேனா, சம்திங் ஏதோ சம்திங் எனக்கு ஆதாரம். ஸோ ஒரு பொருளை வைத்து கொண்டு, அதை ஆதாரமாக வைத்து கொண்டு ஒரு காரியத்தை செய்வது. ஒரு பொருளை வைத்து கொண்டு தீட்சை செஞ்சா அதுக்கு ஆதார தீட்சை. இந்த மாதிரி எதுவுமே இல்லாம நிர ஆதாரமா செஞ்சா நிராதார தீட்சை. இப்போ நிராதாரம் ஆதார தீட்சை வேற எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெரி குட், வெரி குட். ஆதார யோகம், நிராதார யோகம். என்னது? என்ன நூல் அது? என்ன நூல் அது? கலிட்டர்படியார். கலிட்டர்படியார், கலிட்டர்படியார், கலிட்டர்படியார்ல திருமணத்திலே இருக்கு ஆதார யோகம், நிராதார யோகம் இருக்கு. கலிட்டர்படியார்ல நம்ம படிச்சிருக்கோம் ஆதாரம், நிராதாரம். ரைட், வெரி குட், வெரி குட். சந்தோஷமா இருக்கு. அதனால அந்த அந்த நிராதாரம் ஆதாரம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆதாரம்னா நிராதாரம்னா என்னன்னு. இப்போ சுவாமி தரையில் ஆசான் மூர்த்தி அப்படிங்கிற இடத்துல வந்து ஆசானாகவும் மூர்த்தியாகவும் வந்து ஆதார தீட்சம் பண்ணி சகலருக்கு அந்த தீட்சை பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிரளயாகலருக்கு விஞ்ஞானங்களுக்கும் நேரடியாகவே வந்து நிற்பார். அவங்க மானசீகமாக பார்த்த மாத்திரமே உங்களுக்கு புரிந்து கொள்வார். அதனால ஆதாரம் எதுவும் இல்லை. அதான் அந்த இந்த நான் இப்போ சொன்ன கருத்துலாம் இதில் இருக்குது. ஆதாரம், நிராதாரம் என்கிற வார்த்தைகள் சித்தியார் பாட்டில் இருக்குது. இப்போ இந்த பாட்டுக்குள்ளே போவோம். மூலமலத்தார் 3ம் உடையார் என்றே என்று சொல்லிவிட்டு கீழே சித்தியாரில் ஏற்கனவே சொல்லிட்டார் ஆதார தீட்சை என்ன, நிராதார தீட்சை என்னன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதை பற்றி திரும்ப நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? யாரு? மாவி சிவாச்சாரியார் இந்த பாட்டில் அதை பற்றி ஆதாரம் நிராதாரங்கிற சொல்லலை, இந்த பாட்டில் சொல்லலைங்கிறேன். இல்ல நான் இந்த இவருக்கு வழிநூல்ங்கிற அளவுல அதை இங்க எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லைங்கிறதுக்கு சொல்ல வரேன். அதான் சித்தியார் பாட்டில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருல. இப்போ குறை தரும் இப்பசுவர்க்க உணரின் 3ஆம்.
இந்த பாட்டு வச்சிருக்கீங்களா? 254வது பாட்டா? இந்த புத்தகம் யார் வாங்கினீங்க? ஏன் எடுத்துட்டு வரலையா? அதை சரி, நல்லது நல்லது, வச்சுக்க. நீங்கள் அதுக்காக அந்த புத்தகம் வாங்கினது டக்குன்னு பேரட்டி 254வது பாட்டு. சரி, நல்லது நல்லது. அதுமாரி இன்னும் 14 சாஸ்திரங்கள் புத்தகம் வச்சுக்கிட்டீங்கன்னா டக்குன்னு ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த புத்தகம் வாங்கணும். அதேமாரி தான் இது ஐயா அவரும் வச்சுருப்பார். சித்தியாரே வச்சுருக்கீங்களா? நல்லது நல்லது நல்லது. சித்திக்குமே ஒரு நூலும் இல்லை. அதனால் அந்த பாட்டு பார்க்கணுமா? எக்ஸ்பிளைன் பண்ணுமா? அதை நிறையின் மலம் மலங்கன்மம் மலங்கன்மம் மாயை நிற்கும் முதலியவருக்கு நிராதாரமாகின்றார். அதே லிஸ்ட் சொல்கிற மலம் மலங்கன்மம் மலங்கன்மம் மாயைன்னு தெளிவாக சொல்கிறாரு. இந்த இடத்துல மலத்தார் கண்ம மூலம் மலத்தார் 3 உடையார்னு சொல்கிறார் இவர், இல்லையா? அப்புறம் கரையில் அருள் பரன் துவிதா சத்தினி பாதத்தால் அப்படின்னு சொல்லுகிறார். அவங்க 2 பேருக்கும், விஞ்ஞானகலருக்கும் பிரளயகலருக்கும் துவிதா சத்தினி பாதம். சத்தினி பாதத்தில் 2 இருக்கு. அது தீவிரம் தீவிரதரம் அப்படிங்கிற அளவில் அவங்களுக்கு அந்த விஞ்ஞானகலருக்கும் பிரளயகலருக்கும் சுவாமி வருவார். பிரளயகலருக்கு சுவாமி எந்த வடிவத்தில் வருவார்? பிரளயாகலருக்கு சுவாமி என்ன வடிவத்தில் வருவார்? பிரளயாகலருக்கு அனந்தர். வெரி குட். சகலர் ஸ்ரீகண்டர் நமக்கு தானே சகலருக்கு. ரைட், வெரி குட். கிட்ட பிடிச்சிட்டீங்க பாயிண்ட் எல்லாம். கிட்டத்தட்ட எல்லாம் ஸ்காலர் லெவலுக்கு போயிட்டு இருக்கு. பதில் சொல்றத பார்த்தா அப்படிதான் இருக்கு எனக்கு. சரி, அப்போ விஞ்ஞானகலர் அந்த விஞ்ஞானகலருக்கு சதாசிவராக வருவார் சாமி நேரடியாக. சதாசிவருக்கு அப்படியே சொல்லுவோம். இப்போ சதாசிவர் நேராக வர மாட்டார். இந்த பக்குவம் அந்த மாதத்தில் சதாசிவர் மானசீகமாக தோன்றுவார், உடனே அது முக்கிய போயிடும் உயிர் அப்படிங்கிறது தான். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது சாமி. நமக்கு 3 மலம் இருக்கிறதுனால உருவம் எடுத்து கொண்டு வருகிறார். அதான் ஆசான் என்று சொல்லுகிறோம். விளக்கம் புரியுதுங்களா? ஆசான் அதான் குருநாதர். அதான் சொல்றார், தரையில் ஆசான் மூர்த்தி ஆதாரமாகி தரித்தொழுப்பன் மலம் சதுர்த்தா சத்தினி பாதத்தால்னார். இது சித்தியார் பாட்டில் 4 வித சத்தினி பாதம் என்னன்னா, மந்தம் மந்ததரம் தீவிரம் தீவிரதரம். மந்தம் மந்ததரம் தீவிரம் தீவிரதரம் 4 வகை சத்தினி பாதம் இருக்கு. நமக்கு அவங்களுக்கு 2 வகை சத்தினி பாதம் தான். நமக்கு அருள் வீழ்ச்சி கொஞ்சம் வந்திருக்கு அப்படின்னாலே மந்தமாக இருக்குது, ரொம்ப வந்துருச்சு. தீட்சை பண்ண மாத்திரத்தில் இப்போ நமக்கெல்லாம் தீட்சை எத்தனை இதில் வாங்கியிருக்கோம். வாங்கினவங்களாம் ஏன் முக்திக்கு போகல அப்படின்னா, நமக்கிட்ட சத்தினி பாதம் எந்த அளவில் இருக்குது? மந்தமாக இருக்குதுன்னு அர்த்தம். இதுவேளை நம்ம மந்திரத்தை தீவிரத்தர் சத்தினி பாதம் உடையவராக இருந்தாருன்னா மூலமந்திரம் கேட்ட மாத்திரத்தில் என்ன ஆகிடும்? உயிர் இறைவனுடைய திருவடி சென்றடையும்னு பார்க்குறோம். பெத்தான் சாமானுக்கு முத்தி கொடுத்த கதை நமக்கு தெரியும். அவர் உபதேசம் பெற்ற மாத்திரத்தை என்ன பண்ணார்? அவர் சாமியோட திருவடி அடைந்தாருன்னு பார்க்குறோம். அதனால் அவர் தீவிரதர பக்குவான்மான்னு தெரிகிறது. உமாவிஸ்வாச்சாரியர் ஆனந்த பரத்து இல்லை 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 அதுல ஆனந்த பரவத்தரும் குருநாதரை நினைத்து போனார். தீவிரதர பக்குவம் அவரால் காரியங்கள் ஈடுபட முடியல. அதனால ரொம்ப அதீதமான தீவிரதர பக்குவம் வந்ததுனால உலகியல் காரியம் மடத்தை நிர்வாகம் பண்ணணும்ல, சொத்து பத்தெல்லாம் நிர்வாகம் பண்ணணும்னா தீவிரதர பக்குவவாதியால் அவர் உண்மத்து நிலையில் இருப்பாங்க. அவங்களால எப்படி சொத்து பத்தை நிர்வாகம் பண்ண முடியும்? ஏமாந்து கைது ஐந்து போயிடலாம். கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. ரஜினிகாந்த் கையெழுத்து போடுற மாதிரி பார்த்துறீங்களா அந்த படத்தில்? இப்படி கையெழுத்து போடுறாரு, கடைசியில் சொத்தெல்லாம் எழுதி ஆகிட்டு விடுவோம். அந்த மாதிரி தான் போகும். அதனால் அவங்க இந்த உலகியல் அதிகாரம் பண்ண முடியாது. அதனால் அவங்க உட்காந்து நிஷ்டையில் கூட்டிட்டாங்க. அதனால் அதை நம்ம வந்து தீவிரதர பக்கம் உடனே முத்தி போயிட்டாருன்னு சொல்லிட முடியாது. நிஷ்டையில் உட்காண்டார். குருநாதருடைய பிரிவு அவரால் தாங்க முடியாது. அது தீவிர பக்குவம் தான், அது மாற்றம் இல்லை. அதனால் இப்போ இந்த செய்தியோடு தொடர்புடைய உமாவிஸ்வாச்சாரியர் என்னென்ன சொல்லுகிறார்னு பார்க்கும் பொழுது, குருநாதர் இங்கே உருவம் எடுத்து வருவார்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு தீவகம்னு பேருங்கிறார். தீவகம்னா என்ன? பார்வை விலங்கு. வெரி குட். தீவகம்னா பார்வை விலங்கு. தீவகமாம் என உருவே வந்து அப்படின்னு இருக்கு இல்லையா. பார்வை விலங்கு அப்படின்னா என்ன? திருவருட்பயன்ல என்ன குறள் அது? பார்வை என மாக்களை முன் பற்றி பிடித்திருக்கா, போர்வை என காணா புவியினர். அதாவது கண்ணபுராண புராணத்தில் ஒரு பாட்டு இருக்குது. குன்றவர் அதனில் வாழ்வார் கொடுஞ்செவி நமளியார்த்த பன்திரல் விளவின் கோட்டில் வார்வளை மருங்கு தூங்க பன்றியும் புலியும் எங்கும் கடமையும் மானின் பார்வை அன்றியும் பாறை ஒன்றில் ஐவனம் உணங்கும் எங்கும் அப்படி பெரிய புராண பாட்டு இருக்கு. நான் பாடின பெரிய புராண பாட்டு. கண்ணபுராணருடைய அந்த வீடு வாசலெல்லாம் வர்ணிக்கிறார் சேக்கரார் சாமி. அந்த வீட்டு வாசல்ல எப்படி இருக்கு அப்படின்னா, குன்றவர் அதனில் வாழ்வார்
குன்றவர்னா குற மக்கள், அவங்க வாழ்றாங்க, மலைக்குறவர்கள் வசிக்கிறாங்க அங்க. அவங்க வேட்டை நாய் வச்சிருக்கிறாங்க. அது கொடுஞ்செவி ஞமலி. ஞமலினா நாய். கொடுஞ்செவினா வளைந்த. வெரி குட், தமிழாசிரியர் கரெக்டாக சொல்லிட்டாங்களே. கொடுநாய்னா வளைந்திருக்கு, அதனாலதான் வளைந்த குன்றம், வளைந்த மலை, கொடுங்குன்றம் பிரான்மலைக்கு பேர். காது நாய்க்கு எப்படி இருக்கும்? தொங்குதெல்லாம் வளர்த்திக்கிட்டு, அது ரொம்ப சீர்னதுனால மேலே போகும். இல்லைன்னா டல்லா இருக்கும் போது நாய்க்கு காது என்ன பண்ணுவோம், இப்படி தொங்க விட்டுரும். அதான் கொடுஞ்செவில. கொடுனா நம்ம கொடுமை, அதனால அப்படி நேச்சிட்டு இருக்கு போட்டு நினைக்கக்கூடாது. கொடுனா வளைந்தான இருக்கும். கொடுஞ்செவி அமளியார்த்த வன்திரல் விளவின் கோடு. விளாமரம், காட்டு மரம். அது அந்த விளாமரம் ஒன்று பக்கத்தில் நிற்கிது. அந்த கோடுன்னா கிளையில வாறு வலை மருங்கு தூங்க. விலங்குகளை வலை போட்டு பேசி பிடிக்கக்கூடிய அந்த வாறு வலை தொங்குது. அதில் பக்கத்தில் அந்த விளாமரத்துக்கு சுற்றி பக்கத்தில் அங்கெல்லாம் என்னென்ன கிடக்குன்னா பன்றியும் புலியும் எங்கும். மக்கள் வாழக்கூடிய இடத்துல இருக்கலாமா? காட்டு விலங்கா இருந்தாலும், காட்டு மக்களாக இருந்தாலும் மக்கள் வாழக்கூடிய இடத்துல இந்த விலங்குகள் இருக்கலாமா? இருக்க முடியாது. ஆனால் கிடக்கு. அது என்ன காரணம்னா பன்றியும் புலியும் எங்கும். எங்குனா எங்குனா என்ன? மூணு சொல்லி நகரம் கு ஏன்கு. எங்குனா எங்கு. எங்குனா கரடி. இந்த திருப்பரங்குன்றம் திருப்புகழ் ஒன்று இருக்குல்ல, பெரியர் என்றும் கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறெறிந்து ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? திருப்பரங்குன்றம் திருப்புகழ். அதில் வந்து ராமாயண செய்தியெல்லாம் சொல்லுவார் கடைசியில். ராமாயணத்தில் எந்தெந்த தேவர்கள் வந்து அந்த ராமாயண கதாநாதரெல்லாம் ஆனாங்கன்னு. பெரியர் என்றும் ருத்ரச்சிறந்த அனுமன் என்றும் என்கிற்கு அரசன் என்றும் சொல்லி அந்த இடத்துல ஒரு குறிப்பு வரும். கரடி, ஜாம்பவான் கரடி தானே. என்கா யார் வந்தா? கரடியா அந்த ஜாம்பவானா யார் வந்தா? பிரம்மா வந்தான். பிரம்மா தான் அந்த என்கா வந்தா அப்படின்னு அதில் என்குன்னு ஒரு குறிப்பு இருக்கும். என்குன்னா என்னது? கரடி. அப்போ அந்த கரடி வந்து படத்து கிடக்குங்க. கடமையும் மானின் பார்வையினர். கடமாண்டுக்கு தனியாக புள்ளிமான்லாம் கிடக்கு. அதெல்லாம் என்ன சொல்றாரு? பார்வையினர். பார்வைனா பார்த்து, அதை பார்த்து ஓடிவிடுவாங்க. அந்த ஒரு இடத்துல கொண்டு போய் அந்த மானை நிறுத்தி வச்சோம்னா மான் நிற்கும். இது கூப்பிடும், மதரும் கடந்துக்கிட்டு. ஸோ அதுதான் குளத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பு. அதுதான் இல்லையா? இது வந்து இப்போ பட்டியில் இருக்கிற மாதிரியே அவங்க துக்கத்தில் மாட்டிக்கிட்டது மாதிரி கத்தும். உடனே காட்டுள்ள இருக்கிற மான் என்ன பண்ணுவோம்? இது நம்ம ஆள் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான்டா, பாவண்டா, வாங்கடா காப்பாற்றுன்னு சொல்லி அது கிளம்பி வரும். இவன் என்ன பண்ணுவான்? உடனே வலையை போட்டு எல்லாத்தையும் பிடிச்சிடுவான். இதை ஓட்டு வந்து கொள்ளையில கட்டிடுவான். அவ்வளோதான். இதுதான் இந்த பார்வை விலங்குன்னு பேர். இதுக்கு இன்னொரு பேர் தீவகம்னு பேர். தீவகமா என ஒரு உணர். அப்படி குருநாதர் என்பவர் நமக்கு பார்வை விலங்கு போல. யாருடைய பார்வை விலங்கு? சிவபெருமானுடைய பார்வை விலங்கு. சிவபெருமான் நம்மளை பிடிக்கிறதுக்காக நம்மளை மீறியே இருக்கக்கூடிய ஒரு ஆளை பார்வை விலங்கா வச்சிருக்கார். அதான் மானுட சட்டையினர். பார்வை என மக்களை முன் பற்றி பிடித்திருக்காம் போர்வை. போர்வைன்னு என்ன? சட்டை மேலே பிடிக்கிறது. போர்வைங்கிறது குருநாதர் குறிக்குது. மானுட சட்டை. பார்வை என மக்களை முன் பற்றி கூட பிடிச்சி பாட முடியாது. அலைகடல்வாய் மீன் விசிறும் பேராசை வாரியனை பாடுதுங்கான் அம்மானர். அவரும் வலை வீசி தானே பிடிக்கிறாரு சாமி. இப்போ வலை வீசி பிடிப்பார் எப்போ ஒன்ஸ் நீங்கள் இந்த மடத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டீங்கன்னா வலை வீசி பிடிச்சிருவார் நம்மளாம். அப்போ உள்ளே வர வைக்கிறது யாருப்பா? சன்னிதானம், குருநாதர் இல்லையா? அவங்க தான் பார்வை விலங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தீவகமாம் என உருவாய் வந்து அந்த சட்டையாக வந்து நாதன் திருநோக்கால். இது வந்து என்னென்ன மாதிரிலாம் தீட்சை செய்வாங்கிறது. தீட்சைகள் செய்முறை. தீட்சையில வகை இருக்கு, அது அடுத்த பாட்டில் சொல்ல போறாரு. அது சமய விசேட நிர்வாணம். இந்த சமய விசேட நிர்வாணம் மூணையுமே எப்படி வேணாலும் செய்யலாம். குருநாதரும் சீடரும் ஒரு இடத்துல இருந்து கூட செய்யலாம், ரெண்டு பேரும் வெவ்வேறு இடத்துல இருந்து செய்யலாம், ரெண்டு பேரும் தொட்டுக்கிட்ட செய்யலாம், தொடாமலும் செய்யலாம். இந்த மூணுமே செய்ய முடியும். அந்த செய்யக்கூடிய மெத்தட் அதுதான் சொல்லுகிறார் திருநோக்கால். இதுதான் என்னது? நயன தீட்சைன்னு பேர். கண்ணினாலே பார்த்து செய்வார் தீட்சை. மீனுக்கு மீன் தான் முட்டையை பார்த்து கொண்டே இருக்கணும்னு காட்டுவாங்க. அதுக்கு உதாரணம் இதை வந்து இந்த செய்தியை வந்து இதில் சொல்லுவார். இப்போ மீன் இந்த உதாரணம் இங்கே காட்டல, பின்னாடி முத்து இது போற்றி பகருடையோ இல்லை நெஞ்சு விடு தூதோ ஏதோ வரும்பொழுது அதில் மீன் முட்டையை பார்க்கறது, ஆமை வந்து கடலில் விட்டுட்டு போய் நினைக்கிறது, இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு அந்த உதாரணம் அதே மாதிரி தான் பின்னாடி காட்டுவார். அது அப்போ படிக்கும்போது பார்ப்போம். அப்போ திருநோக்கால் பரிசத்தால், பரிசம் என்பது தொடுறது. இந்த கோழி வந்து தன்னுடைய முட்டையை அப்படியே பரிசம் பண்ணிக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்படி குருநாதர் தன்னுடைய திருவடியினாலேயோ கையினாலேயோ தீண்டி உபதேசம் பண்றது. திகழும் வாக்கால், இதான் வாக் தீட்சை. தன்னுடைய வாக்கினாலே உபதேசம் கொடுக்கிறது இல்லையா? அடுத்தது பாவனை.
பாவனை பண்ணுறதுன்னா இங்கேருந்து நினைத்து பாவனைன்னு நினைக்கிறதுன்னு அர்த்தம். சிவோகம் பாவனைன்னா சிவமாக நினைத்து கொள்வது. இங்கேருந்து நினைத்து பண்ணக்கூடிய மானத தீட்சைன்னு பேர். சீடர் வேற எங்கேயாவது இருப்பார், இங்கேருந்து நினைச்சு கூட அவரால் தீட்சை பண்ண முடியும். இதுதான் ஆமை போல. ஆமை கரையில் போய் முட்டையை விட்டுட்டு மணலில் கடவுளில் போய் நினச்சிக்கிட்டு இருக்குமா, முட்டையை விட்டுட்டாமே புள்ள பிடிச்சிட்டா குழந்தைங்களாம் பிறந்தாரான்னு தெரியலையே அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது நினைக்கமா தெரியாது, ஆனால் அப்படி சொல்கிறாங்க. பாவனையால் மிகு நூலால், இதுதான் நூலால்னா சாஸ்திரத்தை கொடுத்து தீட்சை பண்ணுறது. நமக்கு இப்படி ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, திருவியூர் உயர்ந்த தேவநாயனார் அவருடைய தேவநாயனாருக்கு என்ன கொடுத்தார்? திருவுந்தியார் என்கின்ற சாஸ்திரத்தை கொடுத்து தீட்சை பண்ணார். அதே ஆருடைய தேவநாயனார் அதே சாஸ்திர நூலை தான் கடவுர் உயர்ந்த நாயனார் கொடுத்தார். அதுதான் அவர் அது கலெக்டர் படியாராக மாற்றினார். ஸோ அதனால் சாஸ்திரத்தினால தீட்சை. அப்புறம் யோக பண்பால், யோகத்தினால யோக சக்தி மூலமாக தீட்சை பண்ணுறதுன்னு சொல்லுகிறார்கள். இதில் அந்த தீட்சை பண்ணுவதில் பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு மெத்தட் இருக்குது, அவுத்ரின்னு சொல்லுகிறார். பரவி வரும் அவுத்ரியால்னார். அவுத்ரிங்கிற சொல்லுக்கு ஹோத்ரி அப்படிங்கிற வடமொழி சொல்லு தான் மூலம். ஹோத்ரி அப்படின்னா நெருப்பை வளர்க்குறவன்னு அர்த்தம். ஆமாம், ஹோத்திரம் அக்னி ஹோத்திரம் இல்லையா, அக்னி ஹோத்ரோப்பியோ அங்குஷ்டோ பியாம் நமகா அப்படிம்பாங்க ருத்ரம் சொல்லும்போது. அக்னி ஹோத்திரம் அப்படி அது அக்னியை வளர்க்குறாங்க இல்லையா, அது அக்னி ஹோத்திரம் பண்ணுறது. ஹோமத்தை வளர்த்து அதில் குண்டமண்டல ஆதிகளெல்லாம் நிறுத்தி சக்கரம் போட்டு சக்கரத்தில் மண்டலத்தில் சுவாமி அம்பாளை வச்சு, கும்பத்தில் சுவாமி அம்பாளை வச்சு, அக்னியில் சுவாமி அம்பாளை வச்சு, ஹோமத்திலையும் சாமியை வணங்குறது, மண்டலத்திலையும் சுவாமியை வணங்குறது, கும்பத்திலையும் சுவாமியை வணங்குறது. 3 இடத்துல உள்ள விஷயத்தையும் ஒன்று சேர்த்து அந்த சுவாமியோட கலைகளை சீடனுக்கு அபிஷேகம் பண்ணி அதன் மூலமாக தீட்சை பண்ணுறது. அதான் இதுதான் அவுத்திரி தீட்சை. பிறகுமுறையெல்லாம் ஹோமகுண்டம் போட்டு செய்யக்கூடியது அவுத்திரி தீட்சை. இதுலேயே 2 வகை இருக்குது. என்ன சொல்லுகிறார்? திறனாம் வியன் கிரியை ஞானம். இது கிரியாவதியும் ஞானாவதியும்பாங்க. இந்த ஹோமகுண்டம் குண்டமண்டலாதியெல்லாம் வெளியில் எல்லாரும் பார்க்க முடியாத போட்டு யாகசாலை போட்டு செஞ்சால் அது கிரியாவதி. குருநாதர் பாவனையை தான் மனசுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு ஹோமம் பூசலார் நாயனார் பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி எல்லாவற்றையும் உள்ளுக்குள்ளே போட்டு எல்லாம் உள்ளுக்குள்ளே செஞ்சு எல்லாத்தையும் குருநாதர் நேரடியாக அப்படியே ஞான தீட்சையாக பண்ணிவிட்டார். பாவனையாக வேறு ஏதோ பண்ணாருனாக்க அதுக்கு என்னது ஞான தீட்சை, அதான் ஞானாவதி என்று விளம்புமாறே என்று சொல்லி சொல்லுகிறார். இன்றைக்கி எத்தனை பாட்டு பார்த்துருக்கோம்? 4. இன்னைக்கு எத்தனை பாட்டு? 4 தான் பார்த்துருக்கோம். சரி, பரவாயில்ல. இது மொத்தம் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு பாட்டோ? சரி, நல்லது. நம்ம நிறைவு பண்ணிப்போம். அடுத்த வகுப்பு என்னைக்கோ அன்னைக்கு தொடர்ந்து பார்ப்போம். இதுக்கு பிறகு இந்த சமய தீட்சை, விசேட தீட்சை, நிர்வாண தீட்சை என்னங்கிறது அடுத்த பாட்டில் விளக்குறாங்க. அதெல்லாம் நம்ம இன்னைக்கு ஒரு வகுப்பில் சொல்லிட முடியாது, அது நிறைய பேசணும். அதனால் அது அடுத்த வகுப்பில் பார்க்கணும்னு சொல்லிக்கொண்டு நிறைவு செய்து கொள்கிறோம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுரு வாழி, எங்கள் வார்த்தை என்று வாழி, அன்பர் வாழி, பராபரமே தெரிஞ்சிட்டோம். போயிட்டு வரணும். இவர் நல்ல ஆளுங்க, அவர் சூப்பராக எழுதியிருப்பார். நல்ல உதாரணம் காமிச்சு படிச்சிருக்கேன் அவருடைய உரைகள். திருவருட் பயன் முதல்ல